கர்த்தராகிய இயேசு இந்த உலகத்திலே வாழ்ந்த காலம் 33.5 வருஷங்கள். அந்த 33.5 வருஷங்களில் 30 வருஷம் அவர் எந்த ஒரு ஊழியத்தையும் செய்யவில்லை. தனது 30வது வயதில் ஊழியத்தை தொடங்கிய இயேசு வெறும் 3.5 வருஷங்கள் ஊழியம் செய்துவிட்டு மரித்து உயிர் தெழுந்து பரலோகத்துக்கு திரும்பி போய்விட்டார். ஆகவே அவர் வாழ்ந்த அந்த சொற்ப வருஷங்களாகிய 33.5 வருஷங்களில் அவர் நேரடியாகவும் மறைமுகமாகவும் ஏராளமான காரியங்களை செய்தார். பெரிய பெரிய சாதனைகளை எல்லாம் செய்தார். அதிலே சில விஷயங்கள் நமக்கு வேதத்திலே எழுதப்பட்டிருக்கின்றன. ஆனால் தனது புத்தகத்தை முடிக்கும் பொழுது யோவான் இப்படி சொல்லுகிறார்: இயேசு கிறிஸ்து செய்த இன்னும் அநேக காரியங்கள் உண்டு, அவற்றையெல்லாம் எழுதினால் எழுதப்படும் புத்தகங்களின் தொகை இந்த பூமியில கொள்ளாது. சரியா? இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகின்ற, இன்றைக்கு பேச போகின்ற விஷயம் ஒரு 5 பேரை பற்றி பேச போகிறேன். அந்த 5 பேரும் யாரும் என்றால் யாருமே அநேகமாக பேசாத அறிவர். சும்மா அந்த 5 பேரை பற்றி சொல்லுவார்கள். ஆனால் அந்த 5 பேரை பற்றியும் பெரிய ஆராய்ச்சிகள் எல்லாம் ஈடுபட மாட்டார்கள். என்னுடைய அழைப்பே இந்த மாதிரியான விஷயங்களை ஆராய்வதுதான். எனவே இன்றைக்கு நான் உங்களுக்கு பேச போகும் அந்த 5 பேரை பற்றி வேதத்தில் இருக்கின்ற விஷயத்தை உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். அத்தோடு என்னோடு சேர்ந்து நீங்களும் கொஞ்சம் சிந்திக்க வேண்டும் என்று சிந்திக்க வைக்க போகிறேன். கொஞ்சம் மனோ தத்துவ ரீதியாகவும் நாம் சிந்திக்க வேண்டும். அதற்கு பிறகு உங்களுக்கு தெரியாத நான் ஆராய்ச்சி செய்த சில சரித்திர விஷயங்களையும் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். இவை எல்லாவற்றுக்கும் காரணம் வேறொன்றும் அல்ல, கர்த்தராகிய இயேசுவினுடைய வல்லமை எவ்வளவு மகத்துவமானது, அவர் எப்படி நம்மை இன்றைக்கு அவருக்குள்ளே வைத்திருக்கின்ற அந்த அன்பை நமக்கு காட்டினார். அதுபோல நாம் கொஞ்சம் கூட நினைத்து பார்க்காத சில பேரையும் அவர் நேசித்து அவர்களை அவருடைய ஊழியக்காரர்களாக மாற்றினார் என்பதனையும் நாங்கள் தெரிந்து கொண்டு அவரை மகிமைப்படுத்த போகிறோம். ஆயத்தமா? இப்போ இன்றைக்கு நான் பேச போகும் அந்த 5 பேரும் யார் என்றால், இயேசுவின் மரணத்தினால் பாதிக்கப்பட்டவர்கள். இயேசுவின் மரணத்தினால் அவர்களுக்குள்ளே ஏதோ ஒன்று நடந்தது, அவர்களுடைய வாழ்க்கை மாறியது. இயேசு இந்த உலகத்திலே இருந்த காலத்தில் அல்ல, அவர் பிரசங்கித்ததை பார்த்தல்ல, அவருடைய அற்புதங்களை அடையாளங்களை பார்த்தல்ல, ஏன் அவர் மரித்தோரிலிருந்து உயிர் தெழுந்ததை பார்த்துமல்ல, அவர் மரித்த அந்த மரணத்தின் மூலம் வெகுவாக பாதிக்கப்பட்டு வெகுவாக கவரப்பட்டு தங்களுடைய வாழ்க்கையையும் எதிர்காலத்தையும் மாற்றிக்கொண்ட 5 பேரை பற்றி நான் உங்களுக்கு பேச போகிறேன். சரியா? முதலாவது ஆளை பற்றி பார்ப்போம். திருப்புங்கள் லூக்கா 22வது அதிகாரத்தில். லூக்கா 22வது அதிகாரத்திலே 50வது 51வது வசனங்களை வாசியுங்கள். அந்தப்படியே அவர்களில் ஒருவன் பிரதான ஆசாரியனுடைய வேலைக்காரனை வலது காதர வெட்டினான். அப்பொழுது இயேசு, இம்மட்டில் நிறுத்துங்கள் என்று சொல்லி அவனுடைய காதை தொட்டு அவனை சொஸ்தப்படுத்தினார். சரி, இந்த அற்புதம் உங்களுக்கு எல்லாம் தெரியும். இது நடந்தது எங்கே? கெத்சமனே தோட்டத்திலே. இயேசு தன்னுடைய 11 சீஷர்களோடு கெத்சமனேக்கு போய் ஜெபித்துக் கொண்டிருக்கிறார். அவர் கைது செய்யப்பட போகின்ற அந்த ராத்திரியிலே. ஏன் 11 பேர்? ஒருவன் யூதாஸ் ஏற்கனவே போய்விட்டான் இயேசுவை காட்டி கொடுப்பதற்கு. இப்போ இயேசுவை காட்டி கொடுக்க ஒரு பட்டாளமே வருகிறது. ரோம போர் வீரர்கள் வருகிறார்கள், யூதர்கள் வருகிறார்கள், பொது ஜனங்கள் வேடிக்கை பார்க்கவும் வருகிறார்கள். இரவு நேரத்திலே இதோ கெத்சமனே தோட்டத்துக்கு இந்த பட்டாளமே தீப்பெட்டிகளை தீ பந்தங்களை எல்லாம் ஏந்தி கொண்டு வந்து விட்டார்கள். இப்போ இயேசுவை கைது செய்கிறார்கள். அந்த நேரத்தில் நடக்கிற ஒரு கலவரம், குழப்பம். அந்த குழப்பத்திலே இயேசுவின் பக்கத்தில் இருக்கின்ற ஒரு சீஷன், அந்த 11 பேரில் ஒருவன், பிறகு நமக்கு தெரியும், வேறு சுவிசேஷ புத்தகங்களில் பார்த்தால் தெரியும் யார் அந்த காதை வெட்டினவன். பேதுரு. பேதுரு என்ன செய்கிறான்? கத்தியை எடுத்து அந்த கூட்டத்தில் இருந்த ஒருத்தருடைய காதை, அதுவும் வலது காதை வெட்டுகிறான். அருந்து விழ வெட்டுகிறான். சரியா?
இயேசு என்ன செய்கிறார்? அவனுடைய காதை தொட்டு சுகமாக்குகிறார். அப்போ அந்த அந்த சுகம் அந்த இதை எத்தனை வருஷங்களாக வாசிக்கிறோம், படிக்கிறோம். ஆனால் அந்த நிகழ்ச்சிக்கு, அந்த இடத்துக்கு உங்களை நான் கூட்டிக் கொண்டு போக விரும்புகிறேன். இப்போ பாருங்கள், அவனுடைய காதை பேதுரு வெட்டினார் என்றால் அந்த காது அருந்து விழுந்தது என்றுதான் அர்த்தம். தயவு செய்து எனக்கு தலையாட்டுங்கள், ஆம் இல்லை என்று சொல்லுங்கள், ஏதாவது ஒன்றை சொல்லுங்கள். ஏனென்றால் நான் பொதுவாக உயிரோடு இருக்கிறவர்களுக்கு பிரசங்கம் பண்ணித்தான் பழக்கம். கடைசி நாள் பிரசங்கம் இந்த நோவையிலே வெறும் ஜடங்களுக்கு பிரசங்கம் பண்ணி விட்டு போய்விட்டேன் என்கின்ற உணர்வு எனக்கு வரக்கூடாது. சரியா? ஆகவே எனக்கு அந்த திகைப்பு, பருப்பு என்று சொல்லி எனக்கு கதை விட வேண்டாம். சரியா? மனிதர்கள் இல்லையா, திடீர்னு எங்களுக்கு முன்னால ஒரு கார்ல ஒருத்தர் அட்டிப்படும் போது அப்படியா பார்க்கணும், செய்யறோம் தானே. எங்களுக்கு விருப்பமான ஒரு டீம் வெல்லும் போது என்ன செய்யறோம்? கை தட்டி விசில் அடிச்சு எல்லாம் பண்றோம் தானே. நம்முடைய ஹீரோ இயேசுவை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறேன். ஏதாவது ஒரு விஷயம் சொன்னா அப்படியெல்லாம் கை தட்டி நாக்காளி மேலாம் ஏறி அப்படியெல்லாம் பண்ண தேவையில்லை. கொஞ்சம் ஏதாவது அப்படியா, ஆமென், அல்லேலூயா, ஏதாவது சொல்லுங்க. சரி, இப்ப சொல்லாதீங்க, பிரசங்கத்துல சொல்லுங்க. காது அருந்து விழுந்தது. வேதம் சொல்லுகிறது இயேசு அவனுக்கு சுகத்தை கொடுத்தார் என்று. அப்படித்தானே? சுகத்தை கொடுக்கிறது என்றால் இயேசு குனிந்து அந்த இருட்டிலே அந்த காதை தேடி அந்த விளக்கு வைத்திருக்கின்ற, ஐயா எக்ஸ்கியூஸ் மீ, கொஞ்சம் அந்த விளக்கு இங்க நாடி இங்கே தான் விழுந்துச்சு போல இருக்கு, இங்க வராசா காதை கணக்காக வைத்து பொருத்தி சுகம் கொடுத்தாரா, அல்லது சும்மா அவனுடைய காதை தொட்டு சுகம் கொடுத்தாரா? சும்மாவே அவனுடைய காதை தொட்டு சுகம் கொடுத்தார். அப்படியானால் அந்த அற்புதத்தின் போது என்ன நடந்தது என்றால், ஒரு புது காது அவனுக்கு முளைத்தது, ஒரு புது காது அவனுக்கு கிடைத்தது. பழைய காது கீழே கிடக்கிறது, புதிய காது இங்கே வந்து விட்டது. புரிகிறதா? ரொம்ப ஆர்வமா இருக்காங்க இப்ப. Praise the Lord. இப்ப பாருங்க, நல்லா கவனிங்க. இந்த அற்புதம் இயேசு சிலுவையிலே மரிப்பதற்கு முன் செய்த கடைசி அற்புதம். அதற்கு பிறகு இயேசு செய்த அற்புதம், அவர் உயிரோடு எழும்பின பிறகு திபேரியா கடற்கரையிலே செய்த அற்புதம் தானே ஒழிய, இதுதான் இயேசுவின் கடைசி அற்புதம். இயேசுவின் முதலாவது அற்புதம் கானா ஊரிலே தண்ணீரை திராட்சரசமாக்கியது. இயேசுவின் கடைசி அற்புதம் இந்த மனுஷனுடைய காதை சுகப்படுத்தியது. இப்போ நானும் பல வருஷங்களாக இந்த கதையை வாசிக்கிறேன். இவ்வளவு நினைத்தது கிடையாது. இந்த புது காது பழைய காது அதெல்லாம் தலையிலே ஓடாது. ஏதோ ஒருவனுடைய காதை வெட்டினான், அவனை இயேசு சுகப்படுத்தினார். அதற்கு பிறகு நம்முடைய அவதானம் எல்லாம் இயேசுவின் மேலும், இயேசுவினுடைய கைது, இயேசுவை அடித்து துப்பி அவரை கொண்டு போய் சிலுவையிலே அறைவதிலே தான் இருக்கிறதே ஒழிய, அந்த காதை பற்றியோ அந்த காதை பெற்றவனை பற்றியோ இல்லை. இப்ப முதலாவது நான் பேச போவது அந்த காதை பெற்றவன், அந்த அவனை பற்றி. இவனை பற்றி சிந்திப்பதற்கு என்னை தூண்டியது லூக்கா அல்ல, இப்பொழுது வாசித்தது லூக்கா, யோவான். யோவானிலே இயேசு அவனுக்கு சுகம் கொடுத்ததாக யோவான் எழுதவில்லை. யோவான் புத்தகத்திலே பார்த்தீர்கள் என்றால் இவனுக்கு சுகம் கொடுத்தார் என்று எழுதியில்லை. ஆனால் அவனை பற்றிய வேறொரு விஷயம் சொல்லி இருக்கிறது. யோவான் 18ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசியுங்கள். யோவான் 18ஆம் அதிகாரம் 10வது வசனம். யாராவது வாசிங்க, எடுத்தவங்க வாசிங்க. நீங்க மைக் வச்சுக்கிட்டு இருக்கீங்களா? நீங்க தான் வாசிக்கிறீங்க. யாரும் வாசிக்காதீங்க, நீங்க தான் வாசிப்பாங்க. ஓகேயா? மைக் வச்சிருக்காங்க, வாசிங்க. அப்பொழுது சீமோன் பேதுரு தன்னிடத்தில் இருந்த பட்டயத்தை உருவி பிரதான ஆசாரியனுடைய வேலைக்காரனை வலது காதர வெட்டினான். அந்த வேலைக்காரனுக்கு மல்குஸ் என்று பெயர். கவனிங்கள், இந்த இடத்துல யோவான் அத்தனை பேருடைய பெயர்களையும் குறிப்பிட்டு விபரமாக சொல்கிறார். வெட்டியவன் சீமோன் பேதுரு. அவன் பயன்படுத்திய கத்தி ஓசி வாங்கியதோ அந்த இடத்துல வைத்திருந்த ஒருவனுடையதோ அல்ல, தன்னுடைய சொந்த கத்தி. அந்த கத்தியால் யாருடைய காதை வெட்டினான்? பிரதான
ஆசாரியனுடைய வேலைக்காரனுடைய காது. அந்த வேலைக்காரனுடைய பெயர் மல்குஸ். இந்த பெயரை யோவான் சொன்னதுதான் என்னை கொஞ்சம் குழப்பியது. மல்குஸ், மல்குஸ் என்ற பெயர், அவன் சும்மா ஒரு நபருடைய வேலைக்காரன் அல்ல, பிரதான ஆசாரியனுடைய வேலைக்காரன். அந்த நேரத்தில் பிரதான ஆசாரியனாய் இருந்தது காய்பா என்பவர். அந்த காய்பாவினுடைய வேலைக்காரன் மல்குஸ். ஆகவே இந்த காய்பா பிரதான ஆசாரியனாய் இருந்த சமயத்தில் மல்குஸ் என்ற பெயருடையவன் எல்லாம் இருக்கிறான். அவனுடைய காதை தான் பேதுரு வெட்டினார் என்ற இந்த சம்பவங்கள் எனக்கு வேதத்தில் இருக்கின்றபடியினால் இதை பற்றி ஆராய எனக்கு இலகுவாக இருந்தது. யார் இந்த மல்குஸ்? புரியுதா உங்களுக்கு? வேதத்திலே அப்படி அவனை பற்றி இல்லை, ஆனால் சரித்திரத்திலே இருக்கிறது. அவனை பற்றி ஆராய்ந்தேன். யார் தெரியுமா இந்த மல்குஸ்? காய்பாவினுடைய வீட்டில் பிரதான வேலைக்காரனாய் இருந்த மனுஷன். இன்றைக்கு நமக்கு வேலைக்காரன் என்று சொன்னால் நம்முடைய வீட்டிலே சமைத்து கொடுத்து கொண்டு, வீட்டை பெருக்கி, பாத்திர பண்டங்களை கழுவி சுத்தப்படுத்திக் கொண்டு, தோட்டத்தை கூட்டி பெருக்கி வேலை செய்கிறவர் தான் வேலைக்காரன். அப்படித்தானே? ஆனால் வேத காலத்திலே யூதர்களுடைய வழக்கத்திலே அப்படிப்பட்ட வேலைக்காரர்களும் இருந்தார்கள். ஆனால் வேலைக்காரர்களுக்கெல்லாம் தலைவராக ஒரு வேலைக்காரர் இருப்பார். அவர் கிட்டத்தட்ட ஒரு மகனுக்கு, ஒரு அதிகாரம் நிறைந்த ஒருவருக்கு ஒப்பாக இருப்பார். உதாரணமாக ஆபிரகாமுடைய கதையை பார்த்தால், ஆபிரகாமுக்கு எலியேசர் என்கின்ற ஒரு வேலைக்காரர் இருந்தார். ஆபிரகாமை பார்த்து, உன் மூலம் ஒரு சந்ததியை உருவாக்குவேன், உன் மூலம் இந்த உலகத்தை நான் ஆசீர்வதிப்பேன் என்று ஆண்டவர் சொன்ன பொழுது, அவன் வயது முதிர்ந்தவனாகி கொண்டு வந்தும் அவனுக்கு பிள்ளை வராதபடினால் ஒரு சந்தர்ப்பத்தில் அவன் என்ன நினைத்தான் தெரியுமா? இந்த எலியேசர் மூலமாகத்தான் என்னுடைய பரம்பரை வரப்போகிறது என்று நினைத்தான். ஏனென்றால் யூதர்களுடைய கலாச்சாரத்திலே ஒரு மனுஷனுக்கு மகன் இல்லை என்றால் இப்படி ஒரு வேலைக்காரன் இருப்பான். நமக்கு தெரிந்த வேலைக்காரன் அல்ல, இவருக்கு அந்த எஜமானனுடைய மனைவியை தவிர மற்ற எல்லாவற்றின் மேலும் அதிகாரம் இருக்கும். புரிகிறதா? இப்போ கொஞ்சம் யோசேப்பினுடைய கதைக்கு போனாலும் இப்படிப்பட்ட ஒரு விஷயம் உங்களுக்கு ஞாபகத்துக்கு வரும். போத்திபாரனுடைய வீட்டிலே சாதாரண வேலைக்காரனாய் சேர்ந்த யோசேப்பு உயர்ந்து 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 தலைமை வேலைக்காரனாக வந்தான். அப்பொழுது போத்திபார் யோசேப்புக்கு எப்படிப்பட்ட ஒரு பதவியை கொடுத்திருந்தாராம்? தன்னுடைய மனைவி தவிர எல்லாவற்றின் மேலும் அவருக்கு அதிகாரம். இந்த மாதிரி தான் காய்பாவுக்கு மல்குஸ் இருந்தார். புரிகிறதா? மல்குஸ் என்ற பெயர் அவர் ஒரு யூதன் என்பதனை காட்டுகிறது. யூதன், மல்குஸ் என்ற பெயரின் அர்த்தம் தேவனுடைய ராஜா அல்லது கர்த்தரால் ஏற்படுத்தப்பட்ட ராஜா என்ற அர்த்தம். இவர் காய்பாவின் வீட்டிலே சும்மா பாத்திரம் பண்டம் கழுவிக் கொண்டிருந்த ஒரு வேலைக்காரன் அல்ல, இவர் தான் காய்பாவினுடைய அரண்மனைக்காரர்களை எல்லாம் நடத்தி வந்த தலைமை வேலைக்காரர். புரிகிறதா? இன்னும் ஒன்றை சொல்லுகிறேன். இப்போ ஒரு பெரிய பட்டாளமே இயேசுவை கைது செய்ய வருகிறது. யாரெல்லாம் வருகிறார்கள்? இந்த காய்பாவாகிய பிரதான ஆசாரியனுடைய முறைப்பாட்டின் பேரில் ரோம போர் சேவகர்கள் வருகிறார்கள். அப்போ ஒரு பெரிய கைது நடக்கிறது என்றால் அந்த நூற்றுக்கு அதிபதி, அவருக்கு கீழே சில ரோம போர் சேவகர்கள் வருவார்கள். இவர்கள் தான் முன்னே நடந்து வருவார்கள். அடுத்தது ஜனங்கள் வருவார்கள். ஆனால் காய்பா வர வேண்டும். ஏன் காய்பா வர வேண்டும்? காய்பாவினுடைய முறைப்பாட்டிலே தான் கைது நடக்க போகிறது. சரியா? அத்தோடு அந்த காய்பாவின் அரண்மனையிலிருந்து காய்பா வர வேண்டும். இப்போ ரோம சட்டத்தின்படி, இப்போ ரோமர்கள் கைது செய்வதென்றால் யாராவது குற்றம் சாட்டினால் தான் கைது பண்ண முடியும். சட்டத்திலே அப்படி இருக்கிறது, ரோம சட்டத்திலே. அப்போ சும்மா இவன் மேல் எங்களுக்கு விருப்பம் இல்லை, இவன் தேவதூஷணம் சொல்லுகிறான் என்றால் சும்மா இயேசுவை கைது பண்ண முடியாது. ஆனால் இயேசுவால் நேரடியாக ஒருவன் தான் பாதிக்கப்பட்டதாக சொல்ல வேண்டும். அவன் இயேசுவோடு இருந்தவனாய் இருக்க வேண்டும். இயேசுவோடு இருந்த ஒருவன், நான் இயேசுவால் பாதிக்கப்பட்டேன், இவர்கள் சொல்லுகிற அந்த முறைப்பாடு உண்மை, அப்படி நான் பாதிக்கப்பட்டேன் என்று சொன்னால்தான் அவர்கள் சட்டப்படி கைது பண்ண முடியும்.
அதற்காகத்தான் காய்பா அரண்மனையினர் யூதாசை விலை கொடுத்து வாங்கி அவனை அந்த காட்டிக் கொடுக்கிறவனாக வைத்தார்கள். அநேகர் நினைக்கிறார்கள் இயேசு யார் என்று தெரியாதபடினால் 11 பேர் தான் இருக்கிறார்கள். அந்த 12 பேர் சீஷர்கள் 11 பேரும் இயேசுவும். அந்த 12 பேரில் யார் இயேசு என்று தெரியாமல் இவர்கள் வருகிறார்கள். அப்போ யூதாஸ் வந்து முத்தம் செஞ்சவுடன் இவன் தான் இயேசு என்று கைது பண்ணுகிறார்கள். அப்படி காட்டி கொடுக்கிறதாக நினைக்கிறார்கள். அது அப்படி அல்ல. ரோம போர் சேவகர்கள் வருகிறார்கள். குற்றம் சாட்டின காய்பா தரப்பார் வருகிறார்கள். இயேசுவோடு இருந்து பாதிக்கப்பட்டதாக ஒத்துக்கொள்ளுகின்ற யூதாஸ் வருகிறான். யூதாஸ் இயேசுவோடு நல்ல உறவிலே இருக்கிறான், அதனால் தான் அவன் சொல்லுவது செல்லுபடியாகின்றது என்பதனை காட்டுவதற்காக யூதாஸ் போய் இயேசுவை முத்தமிடுகிறான். புரிகிறதா? இதனால் தான் ரோம போர் சேவகர்கள் இயேசுவை கைது பண்ண முடிகின்றது. சரியோ? இப்போ யூதாஸ் வந்து விட்டான், ரோம போர் சேவகர்கள் வந்து விட்டார்கள், பொது ஜனங்கள் வந்து விட்டார்கள். காய்பா வரவில்லையே. காய்பா பிரதான ஆசாரியனாயிற்றே. காய்பாவின் அரண்மனையில இருந்து சும்மா ஒருவர் வர முடியாது. அதிகாரபூர்வமாக காய்பாவினுடைய இடத்தில் அதிகாரபூர்வமாக இவனை கைது செய்யுங்கள் என்று சொல்லக்கூடிய அதிகாரத்தோடு ஒருவன் வர வேண்டும். அவன் தான் இந்த மல்குஸ். புரிகிறதா? அநேகர் இவன் வேலைக்காரன் என்றபடினால் நினைக்கிறார்கள் ஏதோ வேடிக்கை பார்க்க வந்தவன் என்று. வேடிக்கை பார்க்க வந்தவன் என்றால் எங்கே நின்றிருப்பான்? அந்த ஜனங்களாக நின்றிருப்பான். அவனுடைய காதை பேதுரு வெட்டுவதென்றால் தன்னுடைய கத்தியை உருவிக்கொண்டு எக்ஸ்கியூஸ் மீ என்று உள்ளே தேடிக்கொண்டு போய் வெட்டினான். அந்த இடத்துல பேதுரு யாருடைய காதை வெட்டினான்? உருவினான் கத்தியை. முன்னாலே நின்ற ஒருவனுக்கு ஷடார் என வீசினான். மல்குஸினுடைய காது பறந்தது. சரியா? அப்போ அத்தனை பேர் இயேசுவை கைது பண்ண வந்த இடத்தில் முன்னில் நின்று கொண்டிருந்தவன் தான் இந்த மல்குஸ். வேடிக்கை பார்க்க வந்தவர்கள் ரோம போர் சேவகர்களோடு அப்படி முன்வரிசையிலே நிற்க மாட்டார்கள். புரிகிறதா உங்களுக்கு? ஓகே. ஆகவே இந்த மல்குஸ் காய்பாவின் வேலைக்காரன் அந்த வீட்டின் அதிகாரபூர்வமான சட்ட அனுமதியோடு இயேசுவை கைது பண்ண வந்தான். எப்படி வந்திருப்பான்? காய்பாவின் இடத்துல அவனெல்லாம் இப்போ இருக்கிறான். அவன் தான் அதை ஆபிரகாமின் மகனுக்கு மணமகள் தேடி போன ஆபிரகாமின் வேலைக்காரன் எலியேசர் எந்த அளவுக்கு உரிமையோடு செயல்பட்டானோ அதே அளவு உரிமையோடு காய்பாவின் உரிமையோடு இயேசுவை கைது பண்ணுகின்ற வெறியோடு அங்கு வந்தவன் இந்த மல்குஸ். காய்பாவின் அரண்மனையிலே காய்பாவின் அந்த சூத்திரதாரிகள் எல்லாரும் இயேசுவுக்கு விரோதமாய் பேசின பொழுது இவனும் அந்த இடத்துல இருந்து பேசியிருப்பான். அவர்களுக்கு இயேசுவின் மேல் கோபம் வந்த பொழுது இவனுக்கும் வந்திருக்கும். அப்போ காய்பா இவனை சட்டபூர்வமாக போய் இயேசுவை கைது பண்ணுகின்ற அதிகாரத்தோடு அனுப்பும் பொழுது இவனும் வீராப்புடன் தான் வந்திருப்பான். தயவு செய்து இந்த காய்பாவின் வேலைக்காரன் என்றவுடன் நமக்கு தெரிந்த வேலைக்காரர்களை பற்றி கற்பனை செய்து கொண்டு ஒரு அழுக்கு படிந்த துணியோடு ஒருத்தன் ஒரு கரண்டியோடு வேடிக்கை பார்க்க இப்படி வந்து நின்றனுடைய காதை பேதுரு வெட்டினான் என்று நினைக்கவே கூடாது. அதிகாரபூர்வமாக காய்பாவின் அரண்மனையில இருந்து சட்டப்படி அந்த முழு கூட்டத்துக்கும் தலைமை தாங்கி வந்தவன் தான் இந்த மல்குஸ். புரிகிறதா? வந்தான், முன்னாலே நின்றான். பேதுரு உருவினான் கத்தியை, வெட்டினான் அவனுடைய வலது காதை. யாருமே அவனுடைய காது வெட்டப்பட்டவுடன் ஜனங்களுடைய அவதானம் எல்லாம் அவன் மேல் திரும்பவில்லை. ஏனென்றால் இந்த மாப் மென்டாலிட்டி என்று சொல்லுவோம். ஒரு கூட்டமாக கோஷம் எழுப்பிக் கொண்டு ஒரு விஷயத்துக்காக எல்லாரும் போனால் பக்கத்தில் எவன் விழுகிறான், எவனுடைய கால் மிதிப்படுகிறது, எந்த பிள்ளை அழுகிறது என்று ஒருவனும் பார்க்க மாட்டான். புரிகிறதா? ஆகவே எல்லாரும் அந்த இடத்துக்கு போனது இயேசுவை பிடிக்க வேண்டும், அவரை கைது செய்ய வேண்டும் என்று. அங்கே போன பொழுது ஒருவன் இன்னொருவனுடைய காதை வெட்டினோட காது வெட்டியாச்சா, இங்க வாங்க பெனடால் தரவான்னு கேட்க மாட்டான் ஒருத்தர். புரியுதா? எல்லாருடைய அவதானமும் இயேசுவின் மேல் தான் தொடர்ந்து இருந்தது. ஆனால் இப்போ மல்குஸை பற்றி யோசித்து பாருங்க. தலைவலியும் காய்ச்சலும் அவனுக்கு வந்தால் தான் தெரியும்.
அவனுடைய காது வெட்டுப்பட்டவுடன் அவனுடைய அவதானம் அந்த எல்லாவற்றிலும் இருந்து விலகி இந்த காது போயிருச்சு இல்லையா? தொட்டு பார்த்திருப்பான், ரத்தம் பயங்கரமாக வந்திருக்கும், குபு குபு என ரத்தம் ஒழுகிக் கொண்டிருக்கும். அங்க இயேசு பேதுருக்கு திட்டிக்கிட்டு இருக்கிறார், பட்டயத்தை எடுத்தவன் பட்டையால் சாவா, நீ ஏனடா வெட்டினா, உரையிலே போடு, எல்லாம் அங்க நடந்துகிட்டு இருக்கு. இவன் கேட்டுக்கிட்டு இருந்திருப்பானா, ஐயோ காது காணாம், காது கீழே. அங்க இயேசு பேசிக்கிட்டு இருந்தவர் திடீரென இவன் காது கையை வைக்கிறார், இவனுக்கு வலி போய் விடுகிறது, புது காது முளைக்கிறது. நான் முதல்ல என்ன சொன்னேன்? இயேசு எக்ஸ்கியூஸ் மீ, இங்க ஒரு காது விழுந்திருக்குது, கொஞ்சம் லைட் அடிங்க ராசா. பொறுக்கி எடுத்து பொருத்தவில்லை, விழுந்த காது விழுந்த விதமே இருந்தது, புது காதை உண்டாக்கினார். இவனுக்கு வலி, வேதனை, ரத்தம். திடீரென பார்த்தால் இவர் யாரை இவன் கைது பண்ண வந்தானோ, யாருக்கு விரோதமாக இவன் கோபம் கொண்டு மூர்க்கமாக காய்பாவின் பிரதிநிதியாக வந்தானோ, அதே நபர் இவனை தொட்டு சுகமாக்கினவுடன் இவனுக்கு வாழ்க்கையிலேயே கிடைத்திராத ஒரு பயங்கர அதிர்ச்சி வந்திருக்குமா வந்திருக்காதா? இப்பதான் உங்களை நான் அந்த இடத்துக்கு சைக்காலஜிக்கலி கூட்டிட்டு போறேன். நீங்கள் தான் அந்த மல்குஸ் என்று நினைத்துக் கொள்ளுங்கள். எவ்வளவு வேகத்தோடும் மூர்க்கத்தோடும் கோபத்தோடும் நீங்கள் வந்திருந்தாலும் அந்த சம்பவம் உங்களுக்கு நடந்தவுடன் குழம்பி போயிருப்பீர்கள். உங்களுடைய ஆவி, ஆத்மா, சரீரம் எல்லாம் இடம் மாறி இருக்கும். சரியா? எல்லாரும் அங்கு நடக்கின்ற அந்த இயேசுவின் கைது என்கின்ற சம்பவத்தின் மேல் கண்ணா இருப்பார்கள். ஆனால் நீங்களோ இப்படியே இதை தடவி கொண்டிருப்பீர்கள். கையிலே அந்த ரத்தம், இன்னும் அந்த ஈரம் காயவில்லை. உடம்பு பூராவும் அந்த ரத்தம். சரியா? இன்னும் அந்த ரத்த ஈரம் காயவில்லை. ஆனால் காயம் இல்லை, புது காது. சரியா? அதற்கு பிறகு இயேசுவை பிடிக்கிறார்கள், அடிக்கிறார்கள், துப்புகிறார்கள், இழுத்து கொண்டு போகிறார்கள். இவனும் போயிருப்பான். எல்லாரும் இயேசுக்கு விரோதமாக கத்தி குழம்பிக் கொண்டு போகும் பொழுது இந்த மல்குஸ் மாத்திரம் யோசிச்சு பாருங்க, காதே தொட்டு அவன் காய்பாவின் அரண்மனைக்கு போனவுடன் காய்பா இவனிடத்திலே அல்லவா கேட்க வேண்டும், காரியம் சரியாக நடந்ததா? எங்கே அவர்கள்? வந்தாச்சு. அவன் ஒரு மாறின மனுஷனாகத்தான் வந்திருப்பான். யோசிச்சு பாருங்க, இதெல்லாம் பைபிள்ல எழுதியிருக்கணும்னு இல்ல புரியறதுக்கு. பைபிள்ல கிடக்குதென்றால் நம்புறான். அறிவு இருந்தாலே போதும் இதை நம்புவதற்கு. ஆகவே இவன் இப்படியே வருகிறான். வந்தால் அவனுடைய காய்பா கூட கேட்டிருப்பார், என்னடா உடம்பெல்லாம் ரத்தம், அவனை வெட்டிட்டீங்களா? எந்த ரத்தம்? உன்ன ரத்தம்? என்ன காயம்? காக்காவா? என்னடா? அதுக்குள்ள வேற விஷயங்கள் நடந்தது. எல்லாரும் இயேசுவை குறித்த அவதானத்தில் இருக்கும் பொழுது இவன் மாத்திரம் இந்த காதை பிடித்து கொண்டிருப்பான். இப்போ அந்த காய்பாவின் அரண்மனையிலே வைத்து நடந்ததெல்லாம் உங்களுக்கு தெரியும். விசாரிக்கிறார்கள், தேவ தூஷணம் என்கிறார்கள். சரி என்றால் அந்த இடத்துல இருந்து அவர்களோடு சேர்ந்து இந்த இயேசுவை அவமதித்து திட்டி துப்ப வேண்டிய மல்குஸ் மாத்திரம் ஒரு இனம் புரியாத ஒரு குழப்பமான ஒரு மனிதனாக தன்னுடைய காதை பிடித்துக் கொண்டு கேள்வி கேட்கிறவர்களையும் அமைதியாக நிற்கும் இயேசுவையும் மாறி மாறி பார்த்திருப்பான். இப்போ இவனுக்கு அந்த இயேசுவை பார்க்கும் பொழுது என்ன விதமான உணர்வு வருகிறது? உண்மையிலேயே இந்த மனுஷன் தேவகுமாரனா? உண்மையிலேயே இந்த மனுஷன் கேட்டவனா? இந்த மனுஷனை நான் கைது பண்ண போனேன், ஆனால் இந்த மனுஷன் என்னை ஆசீர்வதித்து விட்டானே, என் காது போனது, புது காது கொடுத்தானே, என்ற தெய்வமே, இவனை பற்றி அற்புதம் செய்கிறான் என்று பொய்க்கு அற்புதம் செய்வது போல நடிக்கிறான் என்றார்கள். தலைமயிருக்குள்ளே இருந்து ஒற்றை எடுத்தது போல இவன் பொய்க்கு சுகம் கொடுத்தான் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் உண்மையாக எனக்கு காது இருக்கிறதே என்று இந்த காதை ஷுவர் பண்ணதற்கு இதை தொட்டு பார்த்திருப்பான். இதை உண்மை
உண்மையாவே உண்மையாவே இருக்கு. இவன் எனக்கு உண்மையாக சுகத்தை கொடுத்தான், இவன் எனக்கு சுகத்தை கொடுத்தான், இவன் என்னை சுகப்படுத்தினான், இவர் எனக்கு சுகம் கொடுத்தார் என்று இவன் என்கின்ற சொல் இவர் என்று மாறி இருக்குமா? மாறி இருக்காது. இவரையா கைது பண்ண நான் போனேன் என்று எண்ணிருப்பானா? இல்லையா? அப்போ காய்பாவும் அண்ணாவும் காய்பாவின் அரண்மனையில் உள்ளவர்களும் அங்க இருக்கிறவர்களும் இவரை திட்டி, இவரை அடித்து, இவரை கேவலப்படுத்தும் பொழுது இவனுடைய மனதுக்குள்ளே இருந்து ஒரு சத்தம் மௌனமாக எழும்பி இருக்காதா? ஐயோ வேண்டாமடா, நானும் உங்களை போலத்தான் இவரை தப்பாய் நினைத்தேன், இவர் அப்படி அல்ல, இவர் உண்மையிலே ஏதோ ஒரு விசேஷம் இருக்கிறவர், இதோ எனக்கு காது இருக்கிறது என்று வெளியாலே சொல்ல முடியாது. ஆனால் உள்ளே யோசித்து பார். அவன் தொடர்ந்தும் இயேசுவையே பார்த்து கொண்டிருந்திருப்பான். இப்போ கடைசியிலே பேதுரு 3 தரம் அவரை மறுதளித்த பிறகு 2 தடவை சேவல் கூவியதாம். அதாவது சேவல் கூவுகிற அந்த விடியல் நேரம் வரை அந்த காய்பாவின் அரண்மனையிலே அவருக்கு எதிரான விசாரணை நடந்தது. அதுக்கு பிறகு அவரை அங்கே வைத்தார்கள். காய்பாவின் அரண்மனை ஒரு பெரிய அரண்மனை. அங்கே அந்த கீழ் பகுதியிலே பாதாள சிறையிலே இப்படி மேலே கைகள் 2ஐயும் வைத்து சங்கிலியால் கட்டித்தான் கைதிகளை வைத்திருப்பார்கள். மேலே இருந்து பார்த்தால் அந்த கைதிகள் இருக்கின்ற இடத்தை பார்க்கலாம். அப்போ அங்கே இயேசுவை கட்டி போட்டு விட்டார்கள். மல்குஸ் அந்த மேலே இருந்து நடக்கும் பொழுது இரவு பூராக மல்குஸ் தூங்கி இருக்க மாட்டான். அவன் அந்த இடத்திலே போய் எல்லாம் இயேசுவை பார்த்து கொண்டே இருந்திருப்பான். இவரை கட்டி போட்டு இருக்கிறது, இவர் நினைத்தால் இந்த சங்கிலியை உடைத்துக் கொண்டு இத்தனை பேரையும் சாகடித்துக் கொண்டு வெளியே வரலாம். எனக்கு புதுகாது கொடுத்தார். ஏன் இவர் அடி வாங்குகிறார்? ஏன் இவர் இவ்வளவு அற்புதம் செய்ய வல்லவர் ஏன் இப்படி திட்டு வாங்குகிறார்? ஏன் இப்படி துப்பு வாங்குகிறார்? நினைத்திருப்பானா? இல்லையா? இனி அடுத்த நாள் காய்பாவின் அரண்மனையில இருந்து பிலாத்துவின் இடத்துக்கு, அங்கே இருந்து ஏரோதுவின் இடத்துக்கு, அங்கே இருந்து மறுபடி பிலாத்துவின் இடத்துக்கு என்று இயேசு அலைக்கழிக்கப்பட்ட பொழுது இவன் போயிருக்க மாட்டானா? அது வீட்டிலே ஓய்வாக உறங்கி இருந்திருப்பானா? நான் நினைக்கிறேன் அவன் போயிருப்பான். அவனுடைய வாழ்க்கை மாறி அவன் இந்த காதை பிடித்துக் கொண்டு இயேசுக்கு என்ன நடக்கிறது என்று பார்த்திருப்பான். அவன் போயிருப்பான். அவனுக்கு ஒரு இடத்துல நிம்மதியாக இருந்திருக்க முடியாது. இவன் போய் இயேசுவினுடைய அடி உதை எல்லாவற்றையும் பார்த்தான். இயேசு சிலுவையில் அறையப்படுகிற வரை இவன் பார்த்தான். இயேசு சிலுவையிலே மரித்ததை பார்க்க அந்த முழு சம்பவத்தையும் இந்த மல்குஸ் பார்க்கும் பொழுது அவன் இந்த காதை பிடித்து கொண்டே தான் பார்த்திருப்பான். ஏனென்றால் அவனுக்கு ஆச்சரியத்தின் மேல் ஆச்சரியமா இருந்திருக்கும். இவ்வளவு வல்லமையுள்ள இந்த இயேசு ஏன் இப்படி அடி வாங்க வேண்டும்? ஏன் இவர் சாக வேண்டும் என்று. இப்போ சரித்திரத்துக்கு வரட்டுமா? நான் சொன்னேன் உங்களுக்கு, இந்த மல்குஸ் என்ற பெயரை பார்த்தவுடன் தான் இவனை சரித்திரத்தில் தேட வேண்டும் என்று நினைத்தேன். தேடினேன், கண்டடைவேன். இந்த மல்குஸ் பிறகு அந்த சீஷர்களோடு சேர்ந்து அவன் ஒரு கிறிஸ்தவனானான் என்று சரித்திரம் சொல்கிறது. இந்த மல்குஸ் உங்களுக்கு தெரியுமா? உயிர்த்தெழுந்த லாசரோடு அவர் ஊழியம் செய்தார் என்றும், லாசருவை சீப்புரு தீவிலே கொலை செய்த பொழுது மல்குஸையும் கொலை செய்தார்கள். இயேசுவுக்காக இந்த மல்குஸ் மரித்தார் என்றும் உலக சரித்திரம் சொல்லுகிறது. அந்த சரித்திரத்தை நம்ப முடியும் அல்லவா? வேதத்தில் இல்லாவிட்டாலும் அந்த இடத்துல நின்று பார்த்தால் நீங்கள் இருந்திருந்தாலும் உங்களுக்கு என்ன நடந்திருக்கும்? அவ்வளவுதான். நான் யோசித்து பார்த்தேன். சரி, அது உலக சரித்திரம், எல்லாவற்றையும் நம்ப தேவையில்லை. ஆனால் இது சொல்லப்படுகிறது, இதுல சாத்தியம் இருக்கிறது. அப்போ அங்கே லாசருவுக்கு உதவியாளனாக இருந்த ஒரு மல்குஸ் இருந்தான் என்று சரித்திரம் சொல்லுகிறது. அந்த மல்குஸ் இந்த மல்குஸ் தான் என்று நான் வாதாடுகிறேன். சரித்திரத்தை இப்படி பார்க்கும்போது இந்த மனுஷன் ஆண்டவராகிய இயேசுவின் சீஷனாய் மாறினான். ஆமென் சொல்லுவோமா? அப்ப பாருங்கள், அந்த மல்குஸுக்கு யாரும் சுவிசேஷம் அறிவிக்கவில்லை, யாரும் அவருக்கு ஒன்றும் சொல்லவில்லை. ஆனால் அவர் இயேசுவின் அற்புதத்தை கண்டடைந்தார். இயேசு கடைசியாக செய்த அற்புதத்தை பெற்றவனை விட்டிருப்பாரா? யோசித்து பாருங்க. அவனை தேவராஜ்யத்துக்குள்ள இழுத்திருக்க மாட்டாரா? அவ்வளவு ஒரு அற்புதம். இயேசு கடைசியாக செய்த அற்புதம் சிலுவைக்கு போகணும். ஆகவே இந்த முதலாவது நபர்
மல்குஸ். சரியா? இப்போ இரண்டாவது நபரை பார்ப்போம். மாற்கு 15வது அதிகாரத்துக்கு போவோம். மாற்கு 15வது அதிகாரத்திலே 6வது வசனத்தில இருந்து வாசிப்போம். வாசிங்க 6வது வசனத்துல. காவல் பண்ணப்பட்டவர்களில் எவனை விடுதலையாக்க வேண்டும் என்று ஜனங்கள் கேட்டுக்கொள்வார்களோ அவனை அவர்களுக்காக விடுதலையாக்குவது பண்டிகை தோறும் பிலாத்துவுக்கு வழக்கமாய் இருந்தது. கலகம் பண்ணி அந்த கலகத்தில் கொலை செய்து அதற்காக காவல் பண்ணப்பட்டவர்களில் பரபாஸ் எனப்பட்ட ஒருவன் இருந்தார். ஜனங்கள் வழக்கத்தின்படியே தங்களுக்கு ஒருவனை விடுதலையாக்க வேண்டும் என்று சத்தமிட்டு கேட்டுக்கொள்ள தொடங்கினார்கள். பொறாமையினாலே பிரதான ஆசாரியர்கள் அவரை ஒப்பு கொடுத்தார்கள் என்று பிலாத்து அறிந்து அவர்களை நோக்கி, நான் யூதருடைய ராஜாவை உங்களுக்கு விடுதலையாக்க வேண்டும் என்று இருக்கிறீர்களா என்று கேட்டான். பரபாசை தங்களுக்கு விடுதலையாக்க வேண்டும் என்று ஜனங்கள் கேட்டுக்கொள்ளும்படி பிரதான ஆசாரியர்கள் அவர்களை ஏவி விட்டார்கள். பிலாத்து மறுபடியும் அவர்களை நோக்கி, அப்படியானால் யூதருடைய ராஜாவென்று நீங்கள் சொல்லுகிறவனை நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். அவனை சிலுவையில் அறையும் என்று மறுபடியும் சத்தமிட்டு சொன்னார்கள். அதற்கு பிலாத்து, ஏன், என்ன பொல்லாப்பு செய்தான் என்றான். அவர்களோ, அவனை சிலுவையில் அறையும் என்று பின்னும் அதிகமாய் கூக்குரலிட்டு சொன்னார்கள். அப்பொழுது பிலாத்து ஜனங்களை பிரியப்படுத்த மனது உள்ளவனாய் பரபாசை அவர்களுக்கு விடுதலையாக்கி இயேசுவையோ வாரினால் அடிப்பித்து சிலுவையில் அறையும் படிக்கு ஒப்பு கொடுத்தான். சரி, இப்போ இந்த இரண்டாவது நபர் பரபாஸ். முதல் நபர் மல்குஸ், இரண்டாவது நபர் பரபாஸ். பரபாசை பற்றி உங்களுக்கு தெரியும். இயேசுவுக்கு பதிலாக விடுதலையாக்கப்பட்ட கள்ளன் என்று தெரியும். உங்களுக்கு தெரியாத பல விஷயங்களை இப்பொழுது நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். யார் இந்த பரபாஸ்? முதலாவது, இவர்கள் எங்கே கைது பண்ணப்பட்டிருந்தார்கள் என்பதனை வைத்து ஒன்றை சொல்லுகிறேன். யூதர்களுக்கு மத ரீதியாக யாராவது கைது செய்யப்பட்டால் பிரதான ஆசாரியனுடைய அரண்மனையிலே இருக்கின்ற பாதாள சிறையிலே அடைக்கப்படுவார்கள். அதுதான் இயேசுவுக்கு நடந்தது. யூத மதத்துக்கு விரோதமாக தேவ தூஷணம் சொல்லியோ ஆலயத்துக்கு விரோதமாக ஏதாவது செய்தோ, யூதர்கள் யூத மதத்துக்கு விரோதமாக ஏதாவது செய்து கைது செய்யப்பட்டால் அவர்களை அடைக்கின்ற சிறைச்சாலை காய்பாவினுடைய அரண்மனை. யூத ஜனங்கள் திருட்டோ களவோ கொலையோ கொள்ளையோ செய்து அவர்கள் கைது பண்ணப்பட்டால் அவர்கள் சிறை வைக்கப்படுவது ஏரோதின் மாளிகையிலே இருக்கின்ற பாதாள சிறையிலே. அப்போ ஏரோது தீர்ப்பான் இவர்களை எப்படி தண்டிப்பது, எவ்வளவு காலத்துக்கு சிறையிலே வைப்பது என்று. ஏன், ஏரோதுக்கு மரண தண்டனை கூட கொடுப்பதற்கு அதிகாரம் இருக்கிறது. அந்த மரண தண்டனை கொடுத்தால் பிலிப்பு செசரியா பிரதேசத்திலே அந்த ரோமாபுரியில் இருக்கிற கொலோசியம் போன்ற ஒரு சின்ன ஒரு அமைப்பை ஏரோது செய்திருந்தான். அங்கேயும் இந்த மிருகங்களோடு சண்டையிட்டு இந்த ரோம கைதிகள் எப்படி ரோமாபுரியிலே கொல்லப்படுவார்களோ அப்படியே யூத கைதிகள், ஆனால் அவர்கள் சட்டவிரோதமான எதையாவது செய்துவிட்டால் ஏரோதின் அரண்மனையிலே கைது பண்ணப்பட்டு ஏரோதினால் இப்படி தண்டிக்கப்படுவார்கள். ஓகேயா? இப்போ இதெல்லாம் போக யாராவது ரோம அரசாங்கத்துக்கு விரோதமாக தவறு செய்து கைது செய்யப்பட்டால், ரோம அரசாங்கத்துக்கு எதிராக கலகம் பண்ணியோ அல்லது ரோம போர் வீரர்களை தாக்க முயற்சி செய்தோ அல்லது ரோம அரசாங்கத்துக்கு எதிரான ஏதாவது ஒரு திட்டத்தை தீர்த்தோ அகப்பட்டால், கைது செய்யப்பட்டால் பிலாத்துவின் அரண்மனையிலே இருக்கின்ற பாதாள சிறையிலே அடைக்கப்படுவார்கள். பிலாத்து தீர்மானித்து அவர்களுக்குரிய தண்டனையை நிர்ணயிப்பான். அவர்களில் யாராவது இந்த ரோம அந்த அரசாங்கத்துக்கு எதிராக அவர்கள் வேலை செய்து அவர்களுக்கு மரண தண்டனை நியமித்தால் சிலர் இங்கே சிலுவையில் அறையப்படுவார்கள், பலர் ரோமாபுரிக்கு அனுப்பப்படுவார்கள். மிருகங்களோடு சண்டை பிடித்து கிளாடியேட்டர்ஸ் என்று சொல்வார்கள், மாதிரியான சண்டைகளில் ஈடுபட்டு ஜனங்களும் அந்த ராயனும் பார்த்து கொண்டிருக்க அவர்கள் கொல்லப்படுவார்கள். சரியா? 3 விதமான சிறைகள். இதிலே பிலாத்துவின் அரண்மனையிலே கலகம் செய்து கொலை செய்தபடியினால் கைது செய்யப்பட்டு ஒருவன் இருக்கிறான். அவன் தான் பரபாஸ்.
அப்போ ரோம அரசாங்கத்துக்கு விரோதமாக கலகம் செய்து அது சம்பந்தமாக கொலை செய்து பிடிக்கப்பட்ட பரபாஸ் மரண தண்டனை கைதி. சரியா? அவன் எங்கே வைத்து தண்டிக்கப்பட போகிறான்? ரோமாபுரியிலே. அவனை கொண்டு போய் அந்த ரோமன் சர்க்கஸிலே விட போகிறார்கள். கொலோசியம் இருக்கிறதே, அதிலே விடுவார்கள். அப்போ திடீரென அவனுடைய அந்த அவன் அடைக்கப்பட்டிருக்கின்ற அந்த 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 கூட்டுக்கு ரோம போர் சேவர்கள் வருவார்கள். புறப்படடா என்பார்கள். கொண்டு போவார்கள். கப்பலில் ஏற்றி ரோமாபுரிக்கு கொண்டு போவார்கள். அங்கே அவன் கொலை செய்யப்படுவான். மிருகங்களோடு சண்டை போட்டோ எப்படியோ அவன் சாக வேண்டும். சரியா? இப்படிப்பட்ட ஒரு பயங்கரமான ஒரு மனுஷன் தான் இந்த பரபாஸ். ரோம அரசாங்கத்துக்கு விரோதமாக தப்பு செய்து ரோமாபுரிக்கு கொண்டு போய் மரண தண்டனை அனுபவிப்பதற்காக காத்திருந்தவன். சரியா? அடுத்தது இவனுடைய பெயரை வைத்து இன்னும் ஒன்றை சொல்லுகிறேன். இவன் லேசுப்பட்டவன் அல்ல. இவனுடைய பெயரையே மக்கள் சொல்ல அஞ்சுவார்கள். அவனுடைய பெயர் என்னவென்று நமக்கு தெரியாது. அவனை எப்படி அழைத்தார்கள் தெரியுமா? அப்பாவின் மகன். என்ன சாமான்? அப்பாவின் மகன். பாக் என்றால் அராமிய மொழியிலே மகன். அப்பா என்றால் தந்தை, அப்பா. பாக் அப்பாஸ் என்றால் அப்பாவின் மகன். புரியுதா? அது ஒரு பெயர் அல்ல. இப்போ யாருக்கு இப்படிப்பட்ட பெயர்கள் இருக்கும்? சங்கிலி கருப்பன். சரியா? கருப்பு மேதை, சரப்பாம்பு. யாருக்கு இருக்கும் அந்த மாதிரி பெயரெல்லாம்? யாருக்கு? ரவுடிகளுக்கு. சரியா? இவனுடைய பெயர் என்று என்னவென்று எங்களுக்கு தெரியாது. ஆனால் இவனை ஜனங்கள் எல்லாரும் பரபாஸ் என்று அழைத்தார்கள். அப்பனின் மகன். அப்போ இவனுடைய அப்பன் எப்படிப்பட்டவனாக இருந்திருப்பான் என்று நியாயம் தானே? பரம்பரை ரவுடிஸ். அப்பனும் ரவுடி, மகனும் ரவுடி. புரிகிறதா? ஆகவே இவன் சும்மாவே ஜனங்கள் இவனை பார்த்து பயப்படத்தக்க ஒரு கொடூரமானவன், ஒரு கொலைகாரன், ஒரு கலகக்காரன், ஒரு கள்ளன். புரிகிறதா? இப்போ இவன் அங்கே பிலாத்துவின் அரண்மனையிலே சிறையிலே இருக்கிறான். வெளியே என்ன நடக்கிறது என்று இவனுக்கு தெரியாது. இப்ப பரபாஸை பற்றி கொஞ்சம் நினைத்து பாருங்க. இவனுக்கு இயேசுவையும் தெரியாது. அங்கே வெளியே மேலே என்ன நடக்கிறது என்று யாருக்குமே தெரியாது. யாராவது இஸ்ரவேல் போனவங்க பிலாத்தினுடைய அரண்மனைக்கு போய் அந்த கீழே இயேசு வச்சு அந்த பரபாஸ் வச்சிருந்த இடத்த பாத்தீங்களா? சரி. அப்போ உங்களுக்கு தெரியும் நான் என்ன எந்த இடத்தை விட்டு பேசுகிறேன் என்று. அப்போ இவனுக்கு வெளியே என்ன நடக்கிறது என்று தெரியாது. அங்கே நடக்கிற கூச்சல் கும்மாளம் எதுவுமே இவனுக்கு தெரியாது. இவன் அந்த இடத்துல கைது பண்ணப்பட்டு வழக்கம் போல உலகே மாயான்னு பாடிக்கிட்டு இருந்திருப்பான். ஐயோ மாட்டிக்கொண்டேனே, அநியாயம் வெளியே இருந்தா 4 பேரை போட்டு தள்ளி இருப்பேனே என்று இவன் வேதனைப்பட்டு கொண்டு இருந்திருப்பான். திடீரென இவனுக்கு அந்த போர் சேவகர்களுடைய காலடி சத்தம் கேட்டிருக்கும். ஐயோ இன்னைக்கு இவனை அள்ளிக்கிட்டு போறானுங்களே, யார் போறானோ தெரியலையே. இவனுடைய அந்த கூண்டு திறக்கப்படுகிறது. ஐயோ நம்ம தானோ இன்னைக்கு நம்மளை தான் டூரா கூட்டிட்டு போறானோ ரோமாபுரிக்கு கூட்டிட்டு போனா அம்போதான். அதே போல வந்து இவனை வெளியே அழைத்து கொண்டு போகிறார்கள். அந்த விலங்கை போட்டு கயிறால் விலங்கை போட்டு அவனை எடுத்து கொண்டு போகிறார்கள். போறான். என்ன நினைச்சிட்டு போயிருப்பான் பரபாஸ். எவ்வளவு கெட்டவனா இருந்தாலும் கொலை செய்யப்பட போகிறோம் என்று தெரியும் போது அந்த ஒரு மரண பயம் வரத்தானே செய்யும். அத்தோடு லேசாக இறக்க போகிறது என்றால் பரவாயில்லை. இங்கிருந்து ரோமாபுரிக்கு கொண்டு போய் எந்த மிருகத்தோடு சண்டை போடுவார்களோ, எவனோடு எந்த கிளாடியேட்டரோடு சண்டை பிடிக்க வேண்டுமோ, விளங்குதா? போகிற வழியிலெல்லாம் அடி உதை. அந்த பயத்தோடு இவன் அந்த போர் சேவகர்களால் நடத்தப்பட்டு வரும் பொழுது யாரோ நிற்கிறது தெரிகிறது. அந்த அந்த பேசேஜ் இல்லையா? பார்த்தா பிலாத்து நிற்கிறான். ஐயோ பிலாத்து நிற்கிறான். அந்த பக்கம் ஒரு ஆள் நிற்கிறான். யார் அந்த தெரியல. கொண்டு போனவர்கள் இந்த பக்கத்தில் இவனை நிறுத்தினுடன் தான் இவன் கவனிக்கிறான். ஏராளமான மக்கள் கூட்டம்.
எல்லாரும் யூதர்கள். இவனுக்கு விஷயம் விளங்கவில்லை. என்னடா இது, பிலாத்துக்கு அந்த பக்கத்துல ஒரு ஆள் இரத்தக்கரையோடு நம்மையும் கொண்டு வந்து விட்டார்கள், ஜனங்கள் எல்லாரும் இருக்கிறார்கள். இவனுக்கு விஷயமே தெரியாத, இவன் ஷாக்கா பார்க்கிறான், என்ன நடக்குது. அப்போ பிலாத்து கேட்கிறான், ஜனங்களே, பண்டிகை தோறும் ஒருவனை உங்களுக்காக விடுதலை பண்ண வேண்டுமே, இந்த 2 பேரில் யாரை விடுதலை பண்ண? அப்போ அந்த ஜனங்களுக்கு இடையிலே சலசலப்பு உண்டாகிறது. யார் பரபாசுக்கு தெரியும். என்ன தெரியும்? சத்தியமா நம்ம கிடையாது. இது கேட்க வேண்டியதே இல்லை, நம்மளை கொண்டு வந்ததே வேஸ்ட். ஜனங்க நம்மள சொல்லுவாங்களா? இல்ல. எத்தனை பேரை அடித்திருக்கிறேன், எத்தனை பேரை கொலை செய்திருக்கிறேன். இந்த மைக்ல பேட்டரி போகுதுன்னு நினைக்கிறேன். உடையது தானே இது இருக்கா? ஹலோ, எத்தனை பேரை கொலை செய்திருக்கிறேன். இங்கே இருக்கின்ற இந்த ஆயிரக்கணக்கான ஜனங்களில் எத்தனை பேர் நேரடியாகவோ மறைமுகமாகவோ என்னால் பாதிக்கப்பட்டிருப்பார்கள். பிலாத்து விஷயம் தெரியாமல் யாரை விடுதலை செய்ய வேண்டும் என்று கேட்கிறார். அங்கே ஒருவன் இருக்கிறான், அவனைத்தான் விடுதலை செய்ய சொல்லுவார்கள் என்று இவன் நினைக்கும் போது அதற்குள்ளே அங்கே கீழே அந்த பிரதான ஆசாரியர்கள் ஜனங்களுக்கு சொல்லிவிட்டார்கள், பரபாஸ்தான் என்று சொல்லுங்கள் என்று. எல்லாரும் பரபாசை விடுதலை செய்யுங்கள், பரபாசை விடுதலை செய்யுங்கள் என்று சொன்ன பொழுது இவனுக்கு விஷயம் தெரியாதானே யார் ஏவி விட்டு சொல்லுகிறார்கள் என்று. இவன் அதிர்ச்சிக்குள்ளாக இருப்பான். என்னைய விடுதலை செய்ய சொல்றாங்க. அப்போ இவனுக்கு ஒரு விஷயம் விளங்கியது. என்ன தெரியுமா? அப்போ அந்த பக்கத்தில் இருக்கிறாள் நம்மளை விட மோசம். வேற வழி இல்லையே, இந்த ஜனங்கள் என்னை விடுதலை செய்யலாம், அப்ப இவனை என்ன செய்ய என்று ஜனங்கள் கேட்ட போது எல்லாரும் என்ன கத்தினார்கள்? சிலுவையிலறையும், சிலுவையிலறையும். ஓ லல்லா, அவன் படுபயங்கர மோசமானவன். அட, நம்மளை விட ஒருத்தர் இருந்திருக்கிறான்டா. அப்பா, மிஸ் பண்ணிட்டமே. வெளியே இருக்கும் போது இந்த ஆளை தெரிஞ்சிருந்தா அந்த ஆளோட சேர்ந்து நாமளும் ஏதாவது பண்ணிருக்கலாமே, கூட்டு தொழில். இத நினைப்பானா இல்லையா? பார்த்துருவோம், யார பார்க்க அவ்வளவு பயங்கரவாதி மாதிரி இல்லையே, ஆனா உண்மையாக நினைத்திருப்போம் அவன் பயங்கரமான ஒரு கேடி, படு பயங்கரமானவன், நம்மை விட பயங்கரமானவன் என்று. உடனே இவனுக்கு ஒரு பெருமை மேல் வந்திருக்க, பெருமையோட அந்த ஆளை பார்த்திருப்பான். நான் வெளியே போயிட்டு உன்னை விட பெரிய விஷயம் நான் செய்வேன், சரியா? உடனே பிலாத்து பரபாசை விட்டவுடன் பரபாஸ் சந்தோஷமாக இறங்கி ஓடி போனால் எப்படியுமே இவனுடைய ஆட்களும் இருப்பார்கள் தானே, பரபாசனுடைய ஆட்களும் இருப்பார்கள் தானே. அப்போ அங்கே கீழே போனோட அங்க இருந்து வெளியே வந்துட்டீங்களா, கட்டியெல்லாம் பிடிச்சி ஆட வந்தாச்சுடா, இனி நாங்க வா போயிட்டு நல்லா பிளான் பண்ணுவோம் என்று சொல்லிவிட்டு, நிச்சயமாக பரபாஸ் யாரிடமாவது கேட்டிருப்பானா இல்லையா, அந்த ஆள் என்ன பெரிய விஷயத்தை செய்தான் என்னையை விட என்று கேட்டுருப்போம். அவனுடைய ஆட்கள் கேட்டிருப்பான், அவன் என்ன பெரிய விளையாட்டு போட்டானோ. என்ன விளையாட்டு போட்டான்? ஒண்ணுமே போடல. எத்தனை பேரை கொண்டான்? ஒருத்தரையும் கொண்டல. அடிக்கவும் இல்லை. அப்ப என்ன செஞ்சான்? நோயாளிகளுக்கு சுகம் கொடுத்தான். டாக்டரா? சும்மாவே சுகம் கொடுத்தான். கொஞ்சம் நோயாளிகளுக்கு சுகம் கொடுத்தான். அப்ப ஏன் அவனை கொல்லணும்? என்னென்ன கெட்ட வேலை செஞ்சான்? ஏதாவது கற்பழிப்பு, கொள்ளை, கொலை, சண்டை. சரி, அப்படின்னா மற்றவங்களை ஏதாவது சொல்லி தூண்டான்? இல்ல இந்த கண்ணத்துல அடிச்சா அடுத்த கண்ணத்தை திருப்ப சொன்னான். அப்செட்டா அது தெரியல, ஆனா அந்த மாதிரி தான். அப்போ வெளியே போக நினைத்தவன் போயிருப்பானா? நின்று நடக்கிறதை பார்த்துருவான். என்னடா, அந்த மல்குஸுக்கு ஆவி ஆத்மா சரீரம் குழம்பியது போல, இடம் மாறியது போல, இப்போ பரபாசுக்கும் ஆவி ஆத்மா சரீரம் இடம் மாறி இருக்கும். ஒரு ஆர்வம் வந்திருக்கும், இந்த ஆளை பார்க்க வேண்டும், இந்த ஆளை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்று. இப்போ இவன் நின்று இவனுக்கு கொஞ்சம் இவனுக்குள்ளே ஒரு மாற்றம் வந்திருக்கும். அந்த கடினமான இருதயம், அந்த குழப்பமான அந்த நபர் கொஞ்சமாக இலகி இருப்பான். ஏன் தெரியுமா? இவனுக்கு ஒரு விஷயம் தெரிய வருகிறது. என்ன? தப்பு செய்து
சாவை அனுபவிக்க தகுதியுடைய நான் இவனால் இன்றைக்கு விடுதலையானேன். புரிகிறதா? இவனால், இவன் மேல் ஜனங்கள் கோபம் வைத்தபடியினால் எனக்கு விடுதலை, இல்லாவிட்டால் எனக்கு விடுதலை வர சந்தர்ப்பமே கிடையாது என்று இவன் பார்க்க பார்க்க இப்போ இவனுக்கு தெரிகிறது, இந்த மனுஷன் கெட்டவனாய் இருக்கவில்லை, கெட்ட வேலை செய்யவில்லை. உடனே அந்த இடத்திலேயே பிலாத்து தீர்க்கிறார், வாரினால் அடிக்கும்படி. வாரினால் அடிப்பது என்பது 39 தடவை அந்த வார் வந்து அந்த உடம்பிலே பட்டு சதைகளை பிய்த்தெடுக்கும். அது இந்த பரபாஸ் கண் முன்னால் நடக்கும் பொழுது பரபாசனுடைய அந்த கல்லான மனம் இழகி 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 இயேசுவின் முதுகு புண்பட்டதை விட இவனுடைய மனது புண்பட்டிருக்கும். ஏனென்றால் என்ன இருந்தாலும் நான் கொலைக்காரன், என்ன இருந்தாலும் நான் ஒரு கள்ளன், நான் அந்த மரணத்தை அனுபவிக்க தகுதியுடையவன். ஆனால் ஒன்றுமே செய்யாத ஒருவனை போட்டு இப்படி அடிக்கிறார்களே, ஆனால் அந்த மனுஷன் அவன் நிமித்தம் எனக்கு விடுதலை வந்தது என்று அவனுக்குள்ளே அந்த இழகின மனம் வந்து ஒரு நன்றி உணர்ச்சியும் மேலோங்கி இருக்கும். பரபாஸ் மாறி இருப்பான். அத்தோடு அதிலிருந்து இயேசுவுக்கு என்ன நடக்கிறது என்று அவன் கவனித்து பார்த்திருப்பான். அவனும் நடந்து போயிருப்பான். இப்போ அவனுக்குள்ளே இருந்த அந்த முரட்டு சுபாவம் இல்லை, இப்போ அவனுக்குள்ளே இருந்த அந்த திருட்டுத்தன்மை இல்லை. ஒரு குழம்பின ஒருவனாக மல்குஸ் காதை பிடிச்சிக்கிட்டு நடக்கும் போது இவரும் பின்னாலே விஷயம் தெரியாம அதே மாதிரி 2 பேர் ஆச்சு. பாத்தீங்களா? மல்குஸ் காதை பிடிச்சிக்கிட்டு ஷொக்கா நடந்து போறார். அதுக்கு பிறகு கொஞ்சம் இடைவெளி விட்டு பரபாஸ் ஷொக்கா நடந்து போறார். ஆவி ஆத்துமா சரீரத்திலே குழப்பம் நிறைந்தவனாக அவனும் போய் இயேசுவின் மரணம் வரை பார்த்திருப்பான். கடைசியிலே அவன் மாறி இருக்க மாட்டானா? என்ன சொல்றீங்க? மாறி மாறி நான் சரித்திரத்துக்கு போவோம். சரித்திரத்தின்படி பரபாஸ் ஆண்டவருடைய ஒரு சீஷன். அவன் போய் சிசிலியாவிலே மிஷனரியாய் போய் ஊழியம் செய்து அங்கு கர்த்தருக்காக கொல்லப்பட்டான் என்று சரித்திரம் சொல்லுகிறது. சரியா? பரபாஸ் சிசிலியில போய் செத்தான். இப்போ ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். இன்றைக்கு உலகம் அன்றைக்கு அந்த ஜனங்களை போலத்தான் இருக்கிறது. இந்த பரபாசுக்கும் இயேசுவுக்கும் இடையிலே ஒரு ஒற்றுமையான வேற்றுமை இருந்தது, அல்லது ஒரு வேற்றுமையான ஒற்றுமை இருந்தது. என்ன தெரியுமா? நடுவிலே பிலாத்து, கீழே மக்கள். ஒரு பக்கம் பரபாஸ், இன்னொரு பக்கம் பரபாஸ். ஒரு பக்கம் பரபாஸ், இன்னொரு பக்கம் பரபாஸ். என்ன பாஸ்டர் சுரேஷ், உங்களுக்கு குழம்பிருச்சா? டயர்டா? இல்ல ஒரு பக்கம் இயேசு. அதைத்தான் சொல்லுகிறேன். இயேசு பரபாஸ். எப்படி? பார் என்றால் மகன், அப்பா என்றால் அப்பா. இயேசு அப்பாவாகிய தேவனின் மகன். இந்த பக்கம் கெட்ட கேடி அப்பாவின் கேடி மகன். பரிசுத்த தேவ பிதாவின் மகனாகிய தேவகுமாரன் ஒரு பக்கம், பாவியாகிய கேட்டுக்கு பிறந்த கேட்டின் மகன் இந்த பக்கம். 2 பேருமே பரபாஸ் தான், அப்பனுடைய பிள்ளைகள், மகன்மார் தான். ஒருவர் தேவகுமாரன், ஒருவன் பாவத்தின் குமாரன். புரிகிறதா? சந்தர்ப்பம் கொடுக்கப்படுகிறது உலகத்துக்கு. உங்களுக்கு விடுதலையாக வேண்டியது இந்த பரபாசா, தேவகுமாரனா, அல்லது இந்த கேட்டின் மகனாகிய இந்த பரபாசா என்று ஜனங்கள் என்ன சொன்னார்கள்? இந்த உலகத்து பாவத்து பரபாசை விடுதலை செய்யுங்கள், தேவகுமாரனை சிலுவையிலே அறையுங்கள். இன்றைக்கும் அதுதான் நடக்கிறது. இன்றைக்கும் உலகம் இயேசுவை வேண்டாம் என்கிறது, பாவத்தை வேண்டும் என்கிறது. இயேசு வேண்டாமாம், பிசாசின் காரியங்கள் வேண்டுமா? ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு நாம் பிசாசின் பக்கம் இல்லாமல் அந்த மனுஷகுமாரனாகிய தேவகுமாரனாகிய இயேசுவின் பக்கம் இருக்கிறார். பரபாசனுடைய வாழ்க்கையை மாற்றினார் ஆண்டவர்.
அவனை அவருக்காக சாக வைத்தார். இரத்த சாட்சிகளில் ஒருவனாக மல்குசும், இரத்த சாட்சிகளில் ஒருவனாக பரபாசும் மாறினார்கள். ஆமென். மூன்றாவது நபரை பற்றி பார்ப்போமா? மாற்கு 15வது அதிகாரத்திலே 21வது வசனத்துக்கு போவோம். இப்போ இயேசு சிலுவையை தூக்கி கொண்டு நடந்து கொண்டு போகிறார். இப்போ 21வது வசனத்துல வாசிங்க. சிரேனே ஊரானும் அலெக்சாந்தருக்கும் ரூப்புக்கும் தகப்பனுமாகிய சீமோன் எனப்பட்ட ஒருவன் நாட்டிலிருந்து அவ்வழியே வருகையில் அவருடைய சிலுவையை சுமக்கும்படி அவனை பலவந்தம் பண்ணினார்கள். சரி, இந்த இடத்திலே இந்த சிரேனே ஊரானாகிய சீமோனை பற்றி மேலதிகமான விவரங்களை மாற்கு கொடுக்கிறார். அலெக்சாந்தருக்கும் ரூபுக்கும் தகப்பனாம். நான் யோசித்தேன், சாதாரணமாக இயேசு சிலுவையை சுமந்து கொண்டு போகும் பொழுது ஒருவனை பலவந்தம் பண்ணி இயேசுவின் சிலுவையை சுமக்க சொல்கிறார்கள். அவனுடைய பெயர் சீமோன் என்பதும் அவன் சிரேனே ஊரிலிருந்து வருகிறான் என்பதும் அது பிரச்சனை இல்லை. ஏனென்றால் அவனை பலவந்தம் பண்ணினவர்கள் ரோம போர் சேவர்கள் அல்லவா? அவர்கள் ஒருவனை பார்த்து கேட்டிருப்பார்களே, உன்னுடைய பெயர் என்ன? சீமோன். எங்க இருந்து வர? சிரேனே. ஓகே, தூக்கு. ஓகேயா? ஆகவே சிரேனே ஊரானாகிய சீமோன் என்ற பெயரில் எனக்கு குழப்பம் இல்லை. ஆனால் அலெக்சாண்டருக்கும் ரூபுக்கும் அப்பா என்ற விஷயத்தை மாற்கு எப்படி எழுதுகிறார்? ஏன் எழுதுகிறார்? பிற்காலத்தில் அவர்கள் சபையோடு சம்பந்தப்பட்டிருக்காவிட்டால் புரிகிறதா? உடனே ஆராய்ந்தேன். இந்த சிரேனே இங்கே இருக்கிறது வட ஆப்பிரிக்காவில் இருக்கிற ஒரு பட்டணம். அந்த வட ஆப்பிரிக்காவில் இருக்கின்ற அந்த சிரேனே பட்டணத்துக்கு கிறிஸ்துவுக்கு 722 சிதறி போன யூதர்கள் கொஞ்சம் பேர் இருந்து ஒரு 3000 பேர் மட்டில் இயேசுவின் காலத்தில் இருந்தார்கள். புரிகிறதா? யூதர்கள் 3000 பேர் வாழ்ந்த ஒரு ஆப்பிரிக்க பட்டணம் தான் சிரேனே. அப்போ கிறிஸ்துவுக்கு முன் 722 ஆண்டிலிருந்து கிட்டத்தட்ட 750 வருஷங்கள் அங்கே யூதர்கள் வாழ்ந்தபடினால் இப்போ அவர்களை பார்க்க எப்படி இருக்கும்? கருப்பர்களை பார்ப்பது போல இருக்கும். சரியா? ஆப்பிரிக்கன்ஸ் மாதிரி அந்த யூதர்கள் இருப்பார்கள். கருப்பர்கள் எப்படி இருப்பார்கள்? கருப்பாய் இருப்பார்கள். என்ன வெளிப்பார்கள் இல்லையா? கருப்பர்கள் கரடு முரடா இருப்பார்கள். சரிதானே? வளர்த்தியா இருப்பார்கள், நல்ல பலசாலியாக இருப்பார்கள். பேசும் போதும் அப்படி கட்ட புட்டான் இருப்பாங்க இல்லையா? அப்படித்தான் இவர்களும் இருந்தார்கள். என்ன வித்தியாசம்? இவர்கள் யூதர்கள். இயேசுவை சிலுவையிலே அறைகிற அந்த சீசனிலே கருப்பர்கள் பிரதர் சொல்ல மாட்டாங்க. பிரதர், God is good brother. Oh brother, you preach it brother. அப்படிதானே சொல்லுவாங்க. அப்ப யூதர்கள், அந்த சிரேனே ஊரில் இருந்த அந்த யூதர்கள் இப்படி கருப்பு, நல்ல வளர்த்தி, நல்ல சாட்ட சாட்டமா இருப்பார்கள். இயேசுவின் சிலுவை மரணம் நடைபெற்றது பஸ்கா பண்டிகை காலத்தில். பஸ்கா பண்டிகைக்கு யூதர்கள் எங்கெங்க இருக்கிறார்களோ அங்கிருந்தெல்லாம் எருசலேமுக்கு வருவார்கள். அப்படி வந்தவன் தான் இந்த சீமோன். இப்போ இயேசு இந்த சிலுவையை சுமந்து கொண்டு போகும் பொழுது சில இடங்களிலே விழுகிறார் அல்லவா? ஒரு இடத்துல அவருக்கு எழும்பிக் கொள்ளவே முடியவில்லை. இவரை நடப்பிப்பதே கஷ்டம், இந்த சிலுவையை யாராவது சுமக்க வேண்டுமே. இப்போ இந்த சிலுவை எப்படி இருக்கிறது? அழுக்கு படிந்து ரத்த கரை அப்படி பயங்கரமாக தொடக்கூட அருவருப்பாக இருக்கக்கூடிய ஒரு நிலையிலே சதை துண்டுகளோடு இயேசுவை அடித்து அந்த தோல் பியந்து சதை பியந்து அதெல்லாம் சிலுவையில பட்டு அருவருப்பான ஒரு பொருளாக இருக்கிறது. எவனுமே தொடமாட்டான். சரியா? அப்போ ரோமஸ் போர் வீரர்கள் பார்க்கிறார்கள், இதை தூக்கி கொண்டு போகக்கூடிய வாட்ட சாட்டமான ஒரு உடம்புள்ளவன். அந்த நேரத்திலே இந்த சிரேனே ஊரிலிருந்து வந்த அந்த கருப்பு மனுஷனை போல தெரிகின்ற அந்த உயரமான இந்த சீமோனை கண்டுவிட்டார்கள். ஏய், இங்க வா. இடத்துக்கு நாங்க வரணும். என்ன பேர்? சீமோன். எங்க இருந்து வர? சிரேனே. Got a problem brother? தூக்குறா இத. ஏன் தெரியுமா? பஸ்கா பண்டிகை
அவரு எங்க தங்கினாரோ தெரியாது, சொந்தக்காரங்க வீட்லயா கெஸ்ட் ஹவுஸ்ல தங்கினாரோ தெரியாது. ஆனா அழகா கிளீனா இல்லையா, அவர் கிளீனா சும்மா பொலிஸ்டா ஷேவ் எடுத்துட்டு ஆறாரு. இது தூக்கம் முடியாது. ரோம போர் சேவர்கள் என்ன செய்தார்களாம்? பலம் கெஞ்சினார்கள் என்று இருக்கிறதா? ஐயா தூக்குங்க, உங்களுக்கு மட்டும் தான் தூக்க முடியும், உங்களோட உடம்பு மட்டும் தான் நல்லா இருக்குது பாருங்க, 6 பேக் பாடி. இல்ல இல்ல, பலவந்தம் பண்ணினார்கள். ரோம போர் சேவர்கள் பலவந்தம் பண்ணும்போது எப்படி பலவந்தம் பண்ணுவாங்க? ஐயோ 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 நீ தான் தூக்கணும், நீ தான் தூக்கணும், அப்படியே பலவந்தம் பண்ணுவாங்க. தூக்கு கூத்துண்ட போடுவோம். அப்போ தன்னுடைய விருப்புக்கு மாறாக பலவந்தம் படுத்தப்பட்ட சிரேனே ஊரானாகிய சீமோன் அந்த சிலுவை தூக்கும் பொழுது அவனுக்கு எப்படி ஒரு எரிச்சல் வந்திருக்கும். யார் மேல்? ரோம போர் சேவகர்கள் மேல் மட்டுமா? இந்த குற்றவாளி மேல். யாரடா இவன்? எவனோ ஒரு தடியனை கொல்ல போகிறார்கள், இந்த தடியனுக்கு இதை தூக்கி கொண்டு போக முடியாது என்றபடினா என்னுடைய உடுப்பு அழுக்காகிறதே, இவன் நாசமா போக, இவன் அம்மா நாசமா போக, இவன் குடும்பம் சொல்லியிருப்பானா இல்லையா? இப்ப நீங்க தான் சிரேனே ஊராகிய சீமோன்னா சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாரும் கிறிஸ்தவ அன்பினால் நிறைந்த உங்களுக்கு அப்படிதானே? இப்ப இங்கிருந்து எனக்கு பார்க்கும் பொழுது உங்கள் தலைகளுக்கு பின்னே அந்த ஒளியட்டம் தெரியும், அந்த பரிசுத்தம். நீங்கள் சிரிக்கும் போதும் வாய்களை திறக்கும் போதும் அந்த பரிசுத்தம் வந்து இங்கே மோதுகிறது. சரியா? ஏடுகள்ல என்ன ஆட்டம் ஆடுறீங்களா, கொஞ்சம் கோவம் வந்துட்டா என்ன விளையாட்டு போடுறீங்களா இருக்கும். நீங்களே அப்படி என்றால் அந்த சீமோன் எப்படி திட்டி இருப்பான்? இயேசுவை பயங்கரமாக திட்டி கொண்டு இதை தூக்கி கொண்டு போயிருப்பான். அந்த எரிச்சலிலே அங்க இருக்கிறவங்க கேட்டுப்பாங்க, சனியை என்ன செஞ்சிச்சான் கேட்டிருப்பானா இல்லையா? அப்ப அவங்க என்ன சொல்லுவார்கள்? ஒன்றுமே செய்யவில்லை, ஒரு தவறும் செய்யவில்லை என்பதை இவன் கொல்கத்தா வரை தூக்கி கொண்டு போக வேண்டி இருக்கிறது. அந்த போகின்ற இடையிலே இவன் ஜனங்களிடத்திலே கேட்டு இயேசுவை பற்றி அவனுக்கு உண்டான அந்த வெறுப்பு மாறியது. அவன் இயேசுவின் மேல் பரிதாபப்பட்டு ஆச்சரியப்பட்டு, யாரு கண்டா? ஒருவேளை மல்குஸ் கிட்டயே கேட்டிருக்கலாம், யாரு கண்டா? நான் சும்மா விலகுதா, இப்ப எனக்கு மாத்திரம் ஒரு படம் எடுக்க விட்டா அந்த 5 கேரக்டர்ஸையும் வச்சே ஒரு படத்தை போட்டு வேண்டாம். மல்குஸ் காதை பிடிச்சிக்கிட்டு வராராம், பின்னால் ஒருத்தர் பார்த்தா பரபாஸ். சரியா? அப்ப சிரேனே சீமோன் அதை தூக்கி, எக்ஸ்கூஸ் மீ அண்ணே, காதை பிடிச்சிட்டு வரானே, ஓ இவன் என்ன செஞ்சானா? ஒன்றும் செய்யல. விளங்குதா? சிரேனே ஊரானாகிய சீமோன் மாற்றம் அடைந்து அவன் இயேசுவை ஏற்றுக்கொண்டான். சரித்திரத்தை சொல்லுகிறேன். இவன் திரும்ப சிரேனேக்கு போய் அங்கு அவன் முதலாவது தன்னுடைய சுவிசேஷத்தை அறிவித்தது அவனுடைய அன்பான மனைவி, நல்ல ஒரு அம்மா. அந்த அம்மாவுக்கும் அவனுக்கு 2 மகன்மார். ஒருவனுடைய பெயர் ரூஃபஸ், மற்றவனுடைய பெயர் அலெக்சாண்டர். அதான் ரூப்னு தமிழ்ல இருக்கு இல்லையா, ரூஃபஸ். சரியா? அவர்கள் சிரேனே ஊரில் இருக்கின்ற மற்ற யூதர்களுக்கு சுவிசேஷம் அறிவித்து அவர்கள் கோபத்தில் சீமோனை கொலை செய்தார்கள். சிரேனே ஊரிலேயே சீமோன் கொல்லப்பட்டான். அந்த ரட்சிக்கப்பட்ட கொஞ்ச பேரோடு இந்த அலெக்சாண்டரும் ரூஃபஸும் அந்த அம்மாவும் எபேசுவுக்கு வந்தார்கள். எபேசுவுக்கு வந்து அவர்கள் ஜனங்களோடு ஜனங்களாக அவர்கள் ஊழியம் செய்தார்கள். நீங்கள் அப்போஸ்தலர் புத்தகத்திலே 19ஆம் அதிகாரத்திலே 32ஆம் வசனத்திலே ஒரு அலெக்சாண்டரை பார்ப்பீர்கள். அது இந்த அலெக்சாண்டர் தான். சரியா? வாசிங்க பார்க்கலாம். இன்னொருவர் ரோமர் 16:13 திருப்பிக் கொள்ளுங்க. நான் அதை வாசிக்காதீங்க. சரி, அவரே தான். ஓகே. அப்போஸ்தலர் 19:32 வாசிங்க. கூட்டத்தில் அமளி உண்டாகி சிலர் இப்படியும் சிலர் அப்படியுமாக பேசினார்கள். தாங்கள் கூடி வந்த காரணம் இன்னதென்று அநேகருக்கு தெரியாதிருந்தது. வாசிங்க, தொடர்ந்து வாசிங்க. அப்பொழுது யூதர்கள் அலெக்சாந்தர் என்பவனை முன்னிற்க தள்ளுகையில் கூட்டத்திலே சிலர் அவனை முன்னே இழுத்து விட்டார்கள். இந்த அலெக்சாண்டர் சீமோனுடைய மகன் என்று சரித்திரத்திலே பார்க்கிறோம்.
இந்த ரூஃபஸை பற்றி இருக்கிறது. என்ன தெரியுமா? பிற்காலத்தில் எபேசுல இருந்து இவர்கள் ரோமாபுரிக்கு போய்விட்டார்கள். சரியா? ரோமாபுரியிலே இவர்கள் அம்மா பிள்ளைகள் எல்லாம் வாழும் பொழுது பவுலடியார் ரோமாபுரிக்கு போயிருந்த போது பவுலை தன்னுடைய வீட்டிலே வைத்து பராமரித்தது இந்த சிரேனே ஊர் சீமோனுடைய மனைவி, இந்த ரூஃபஸ் அலெக்சாண்டருடைய அம்மா. புரியுதா? பிற்காலத்திலே பவுல் ரோமாபுரியாருக்கு கடிதம் எழுதும் பொழுது இந்த ரூஃபஸின் அம்மாவை வாழ்த்துங்கள், அவர் எனக்கும் அம்மா என்று ரோமர் 16:13 சொல்லுகிறார். வாசிங்க பார்க்கலாம். ரோமர் 16ஆம் அதிகாரம். கர்த்தருக்குள் தெரிந்து கொள்ளப்பட்ட ரூபையும் எனக்கும் தாயாகிய அவனுடைய தாயையும் வாழ்த்துங்கள். பார்த்தீர்களா? பவுலடியார் ரோமாபுரியாருக்கு எழுதும் பொழுது கர்த்தருக்குள் தெரிவு செய்யப்பட்டிருக்கின்ற ரூஃபஸும் எனக்கு அம்மாவாய் போல இருந்த அவனுடைய தாயாரையும் வாழ்த்துங்கள் என்று சொல்கிறார். அப்போ இந்த உலக சரித்திரத்துக்கு வேதத்திலேயும் சில சான்றுகள் இருக்கின்றதை பார்க்கக்கூடியதா இருக்கிறது. சரியா? அப்போ அந்த சிரேனே ஊரானாகிய சீமோன் சும்மா அந்த வழியிலே வந்தவன், இயேசுவின் சிலுவையை சுமப்பதற்கு பலவந்தப்படுத்தப்பட்டவனையும் இயேசுவின் அன்பு விடவில்லை. இந்த 3 பேரை பாருங்கள், மல்குஸ், பரபாஸ், சிரேனே ஊரானாகிய சீமோன். இந்த 3 பேருக்கும் இயேசு பேசவும் இல்லை, இயேசு பிரசங்கிக்கவும் இல்லை, அவர்களுக்கு அற்புதம் செய்துவிட்டு இந்த அற்புதத்தினால் நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்துக்குள் வாருங்கள் என்று சொல்லவும் இல்லை. அவர்கள் இயேசுவின் மரணத்தினால் பாதிக்கப்பட்டு தாங்களாக அவருடைய சீஷர்களாகி சரித்திர சான்றுகளின்படி அவர்கள் ஊழியக்காரர்களாகி இரத்த சாட்சிகளாய் மரித்தார்கள். ஆமென். இன்னும் 2 பேர் பாக்கி இருக்குது. ஒரு ஆள் உங்களுக்கு நன்றாக தெரிந்த ஒருவர், லூக்கா 23ஆம் அதிகாரத்திலே 42-43 வாசிக்க போகிறோம். சிலுவையிலே அறையப்பட்டிருந்த ஒரு கள்ளன். சரியா? நீங்கள் வாசியுங்கள், 39ஆவது வசனத்திலிருந்து வாசியுங்கள். லூக்கா 23ஆம் அதிகாரம் 39ஆம் வசனம். அன்றியும் சிலுவையில் அறையப்பட்டிருந்த குற்றவாளிகளில் ஒருவன், நீ கிறிஸ்துவானால் உன்னையும் எங்களையும் ரட்சித்துக் கொள் என்று அவரை இகழ்ந்தான். இப்ப வாசிங்க. அன்றையும் சிலுவையில் அறையப்பட்டிருந்த குற்றவாளிகளில் ஒருவன், நீ கிறிஸ்துவானால் உன்னையும் எங்களையும் ரட்சித்துக் கொள் என்று அவரை இகழ்ந்தான். மற்றவன் அவனை நோக்கி, நீ இந்த ஆக்கினைக்கு உட்பட்டவனாய் இருந்தும் தேவனுக்கு பயப்படுகிறதில்லையா? நாமோ நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம், நாம் நடப்பித்தவைகளுக்கு தக்கதாக பலனை அடைகிறோம், இவரோ தகாததொன்றை நடப்பிக்கவில்லையே என்று அவனை கடிந்து கொண்டு இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேனை நினைத்தருளும் என்றான். இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதீசில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். இந்த இடத்துல பாருங்கள், உங்களுக்கு இந்த கதை நன்றாக தெரியும். இயேசுவுக்கு 2 பக்கங்களிலும் 2 கள்வர்களை சிலுவையிலே அறைந்திருந்தார்கள். ஒருவன் இயேசுவை பார்த்து இகழ்ந்து சொல்லுகிறான், நீ யூதருடைய ராஜாவான், தேவனுடைய குமாரன் என்றால் உன்னையும் இந்த சிலுவையிலிருந்து காப்பாற்று, எங்களையும் காப்பாற்று என்று. அப்போ அந்த மற்ற கள்வன் இந்த குற்றம் சொன்ன கள்வனை கடிந்து கொள்கிறான். இப்போ பாருங்கள், இப்போ நான் உங்களை கொஞ்சம் இயேசுவின் மனநிலைக்கு கூட்டிக் கொண்டு போக விரும்புகிறேன். நான் நேற்றும் இயேசுவை பற்றி, இயேசுனுடைய மனநிலையை பற்றி உங்களுக்கு நிறைய சொன்னேன். அவர் வருவதற்கு 1 வாரத்துக்கு முன்பேயே, எருசலேமுக்கு வர 1 வாரத்துக்கு முன்பேயே அவர் மனம் குழம்பி போய் பெத்தானியாவில் அவர் சாப்பிடக்கூட இல்லை. இதெல்லாம் நேற்று சொன்னேன். இப்போ இயேசு இந்த மரணத்தை சந்தோஷத்தோடு முகம் கொடுக்கவில்லை. இயேசு சந்தோஷத்தோடு இந்த மரணத்துக்கு முகம் கொடுக்கவில்லை. அவர் கெத்செமனே தோட்டத்திலே போய் என்ன ஜெபித்தார் தெரியுமா? ஐயோ ஆண்டவரே, இது வேண்டாம், இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கடவுள் என்று சொன்னார். ஆனாலும் உம்முடைய சித்தம் நடக்கட்டும் என்று சொன்னார். சரியா? அவர் எந்த அளவுக்கு, நேற்று நான் உங்களுக்கு வைத்திய ரீதியாக விளக்கப்படுத்தினேன், அப்படித்தானே? எப்படி அவருடைய இருதயம் அந்த மெதுவாக அடிபட்டு அந்த ரத்தம் கூடுதலாய் வந்து அப்படியே அந்த பம்ப் செய்யப்பட்டு அந்த நாளம் வழியாக ரத்தம் வெளியே வந்து வியர்வை ரத்தமாக வந்தது என்று வேதம் சொல்லுகிறது. இயேசு யாருடைய சாட்டையும் கையும் அவருடைய உடம்பிலே பட முன்பே நமக்காக ரத்தம் சிந்த தொடங்கி விட்டார். கெத்செமனே தோட்டத்தில் கடைசியாக அவருக்கு அருகாமையில இருந்த அந்த பேதுரு, யாக்கோபு, யோவானும் உறங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அவர் அந்த 11 பேரோடும் போய் அவர்களை ஒரு இடத்துல, கெத்செமனே தோட்டத்திலே கொஞ்சம் தூரத்தில் அவர்களை இருக்க சொல்லிவிட்டு யாக்கோபு, பேதுரு, யோவானை மாத்திரம் அழைத்து கொண்டு போகிறார். அவர்களோடு அவர் இருந்துவிட்டு கொஞ்சம் அப்புறத்திலே போய் அவர் போராடுகிறார். ஐயோ ஆண்டவரே, என்னால் முடியாது ஆண்டவரே,
இந்த பாத்திரம் என்னை விட்டு அகன்று போக கிடவது இப்படி என்று போராடி விட்டு 1 மணி நேரத்துக்கு பிறகு வந்து பார்க்கிறார். இந்த 3 பேரும் நன்றாக உறங்குகிறார்கள். இயேசுனுடைய மனநிலை எப்படி இருந்திருக்கும்? நீங்கள் ஒரு காயப்பட்டு நீங்கள் வைத்தியசாலையில் இருக்கிறீர்கள். தனியாக அந்த வைத்தியசாலையில் இருக்கும் பொழுது ஒரு பயங்கர ஒரு தனிமை உணர்வு வரும். அப்போ யாராவது வந்து உங்களோடு இருக்கிறதாக சொல்லும்போது உங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும். உங்களுக்கு வேண்டிய யாரையாவது அங்கே வைத்துக் கொள்வீர்கள். அப்போ அவர்களுக்கு நீங்கள் சொல்லுவீர்கள், நீங்கள் படுத்து தூங்குங்கள், நீங்கள் உறங்குங்கள் என்று. ஆனால் உள்ளுக்குள்ளே உறங்காமல் இருந்தால் சந்தோஷம். சரிதானே? இப்போ இயேசுடைய நிலை பயங்கர ஒரு நிலை. அப்புறம் இயேசு சொல்லுகிறார், 1 மணி நேரம் எனக்காக ஜெபியுங்கள் என்று சொல்லவில்லை, விழித்திருக்க கூடாதா என்று பரிதாபமாக கேட்கிறார். பாவம் அந்த இயேசு. அப்புறம் மறுபடி போய் அங்கலாயத்தை விட்டு திரும்ப வருகிறார். ஐயோ, 3 தடவை இப்படி நடக்கிறது. அப்புறம் இயேசு சொல்லுகிறார், இனி கொண்டாடுங்க வேணாம், இனி நல்லா இழப்பார், நல்லா தூங்குங்க, என்னை பிடித்து கொண்டு போக போகிறார். உங்களுக்கு தெரியுமா, அந்த நேரத்தில் இருந்து இயேசுவுக்கு கிடைத்ததெல்லாம் திட்டு, ஏச்சு, அடி, உதை, துப்பு. இல்லைங்கதா? இயேசுவுக்கு வேண்டியவர்கள் எல்லாரும் ஓடி போனார்கள். இப்போ இயேசுவை அடித்து உதைத்து இழுத்து கொண்டு போகும் பொழுது எவ்வளவு அவருக்கு உடம்பு வலி மாத்திரமல்ல, மனதிலே எப்படி ஒரு பயங்கர ஒரு தனிமை உணர்வு ஏற்பட்டிருக்கும். யோசிச்சு பாருங்க. பயங்கரமான அந்த தனிமை உணர்வு அவரை கொண்டு போய் காய்பாவின் அரண்மனையிலே அவரை விசாரிக்கும் போது அவருடைய காதிலே விழுகிறது. பேதுரு இடத்துல கேட்கிறார்கள். அவர் கொஞ்சம் பேதுரை பார்க்கும் போதாவது அவருக்கு ஆறுதல் வரமாட்டே, என்னுடைய ஒருத்தன் நிற்கிறான் என்று. அப்போ அங்கே யாரோ அவரை பார்த்து, நீயும் இந்த இயேசுவோடு இருந்தவன் தானே என்று சொல்லும் பொழுது பேதுரு இல்லை என்று சொல்லி சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் தொடங்கினானா. எப்படி இருந்திருக்கும் இயேசுக்கு? தன்னிடத்துல வாங்கி சாப்பிட்டு அவன் அங்கே தன்னை சபிக்கிறது இவருடைய காதில் விடுகிறது. அவருக்கு மனதில், உங்களுக்கு தெரியுமா, எல்லாருமே அவரை கைவிட்டு விட்டார்கள். அவர் சிலுவையிலே ஒரு தடவை அவர் கத்துகிறாரே, எலோய் எலோய் லாமா சபக்தானி என்று அராமிய மொழியிலே கத்துகிறாரே. அது தமிழிலே பிழையாக மொழிபெயர்த்திருக்கிறது. ஒரு சின்ன ஐட்டம் பிழை. என் தேவனே ஏன் என்னை கைவிட்டேன். அது சரி. அவன் அதுல ஒரு விஷயம், அது அந்த அராமிக் மொழியில் என்ன தெரியுமா சொல்கிறார்? எலோய் எலோய், என் தேவனே லாமா ஏன் சபக்தானி, நீரும் என்னை கைவிட்டீர். நீர் அல்ல, நீரும். அது ரொம்ப வித்தியாசம். நீர் என்னை கைவிட்டீர் என்றால் அது வேறு. நீரும் என்றால், ஐயோ என்ன அவர் சொல்லுகிறார் என்றால், எல்லாரும் என்னை கைவிட்டு விட்டார்கள், நீர் மாத்திரம் தான் என்று நினைத்தால் பார்த்தால் நீரும் என்னை கைவிட்டு விட்டீர். இப்படித்தான் அவர் கத்துக்கிறார். விளங்குதா? பயங்கரமான ஒரு தனிமை உணர்வு. இப்போ அவரிடத்துல எவன் பேசினாலும் இவரை சபிக்கத்தான் பேசுகிறான், இவரை திட்டத்தான் பேசுகிறான். ஆகவே இப்ப இயேசுவை கற்பனை பண்ணி பாருங்க. அவர் அப்படியே சிலுவையிலே தொங்குகிறார். இப்ப திடீர்னு இப்ப இவர் திரும்பி கூட பார்க்கல, ஒரு சத்தம் வருது. என்னது? பக்கத்துல சத்தம் வருது. ஒருத்தன் சொல்றான், இது தேவனுடைய குமாரனா இருந்தா ஓய், நீயும் இறங்கி எங்களை இறங்குவாய். இவருக்கு அது காதல, இவருக்கு கேட்டாலும் இன்னொருத்தன் நம்மளை திட்டுறான். விளங்குதா? இவ்வளவு ஒரு வேதனை, அடி மேல அடி. விளங்குதா? திடீரென அந்த கைது செய்யப்பட்டதிலே இருந்து இப்போ வரைக்கும் நடக்காத ஒரு சம்பவம் நடக்கிறது. என்ன? திடீரென இன்னொரு சத்தம் இவருக்கு கேட்கிறது. பக்கத்தில் இருந்து இருக்கிற கள்ளன் அந்த பக்கத்தில் இருக்கிற கள்ளனை திட்டுகிறான் இவருக்காக. உனக்கு பயம் இல்லையாடா? இவ்வளவு தொங்கிக்கிட்டு இருக்கிற, சாக போறான், அறிவு கட்டவனை, கல்லண்ட ரேஞ்சில தானே திட்டிருப்பான் இல்லையா? இப்ப நாங்க புருஷன் பொஞ்சாதி மாறே, நீங்கள் எல்லாம் அபிஷேகிக்கப்பட்ட அந்நிய பாஷை பேசுகிற பரிசுத்த ஜீவிகள். வீட்டிலே உங்களுக்கு இடையிலே வாக்குவாதம் வரும் பொழுது உங்கள் பரிசுத்திலேயா நீங்கள் ஒருவர் திட்டுகிறீர்கள்? என் கணவனே, நான் உங்கள் மேல் கோபம் கொள்கிறேன். இப்படியா பொம்பளைகள் சொல்றீங்க? ஆம்பளைகளும்
ஏய் மனைவியே, அதிகமாய் பேசாதே, கர்த்தருக்கு அது பிடிக்காது, அப்படியா சொல்றீங்க? இங்க இருக்கிற சிஸ்டர் மார் சபையில அபிஷேகமா பேசுறது. நான் ஒரு சபைக்கு போயிருந்த போது பைபிள் வாசிச்சாங்க ஒரு சிஸ்டர். நீங்க இல்ல கலா, நீங்க இல்ல. ஒரு சிஸ்டர் இப்படி வாசிக்கிறாங்க பைபிள் வசனத்தை சொன்ன சைடுல இருந்து இப்படி வாசிக்கிறாங்க. இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேனை நினைத்தரும். டக்குனு நான் சொன்னேன், சிஸ்டர் எனக்கு உங்களை தெரியும் அப்படின்னு. ஷாக் ஆயிட்டாங்க. ஃபர்ஸ்ட் டைம் அந்த சர்ச்சுக்கு போயிருங்க. எப்படி தெரியும்? நான் பிரசங்கத்தில் சொல்றேன், சிஸ்டருக்கு உங்களுக்கு தெரியும். உங்களோட அனௌன்ஸ்மெண்ட் ஒவ்வொரு முறை நான் கட்டுநாயக்க ஏர்போர்ட்ல இருந்து வரும்போதும் கேட்கிறேன். எமிரேட்ஸ் 0450 விமானம் இப்பொழுது 8ஆம் வாசலிலிருந்து புறப்பட தயாராக இருக்கிறது. பயணிகள் புறப்பட்டு உங்களுடைய ஆயத்தங்களை செய்து கொண்டு அப்படி சொல்லுவாங்க தானே. அது நீங்க தானே அப்படின்னு அவங்களுக்கு ஒரு மாதிரி வெட்டமா. கடைசியில நான் விடவே இல்லை. எனக்கு அது ஆச்சரியம். அப்படி பைபிள் எனக்கு யாரும் வாசிச்சது இல்லை. இந்த 27 வருஷம் பாஸ்டர் உள்ளது. சிஸ்டர், உங்க புருஷன் யாருன்னு கேட்டேன். அங்க இருக்கிறார். நான் சொன்னேன், பிரதர், நீங்க ஆசீர்வதிக்கப்பட்ட பாக்கியவான். ஏன் வீட்டுல சண்டை வரும்போது இவங்க எப்படி உங்களை திட்டுவாங்க? ஏய், உன்னைய கல்யாணம் நான் முந்தி லவ் பண்ணவனோட ஓடி போயிருக்கேன், நீங்க நான் ஒரு மனுஷனா அப்படி திட்டுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. உண்மைதானே? இங்க சில பேர் சர்ச்ல ஜெபிக்கிற போது பாருங்க, சில சிஸ்டர்மார் ஜெபிக்க எதுக்காவது ஜெபிக்க, ஐயோ புருஷனோட சண்டை பிடிக்கும் போது அப்படி சொன்னா, பிள்ளைகளுக்கு கத்தும் போது அப்படி கத்துனா எப்படி இருக்கும்? அம்மா சில பிரதர்ஸுக்கு ஜெபிக்க சொன்னா, ஐயோ இப்படிப்பட்ட ஒரு கணவன் எனக்கு வராதான்னு எல்லா பொம்பளைகளும் ஏங்குற மாதிரி அழகா ஜெபிப்பாங்க. பேசியிருப்பான். இனிமே அவனுக்கு என்ன சொல்லுவான்? ஓ அம்மானு அம்மாவை ஞாபகப்படுத்திருப்பான், ஓ அக்கானு அக்காவை ஞாபகப்படுத்திருப்பான். எல்லா குடும்பத்தையே இழுத்து, அறிவு கட்டவனே நீயும் நானும் பண்ணின அநியாயத்தினால தொங்கிக்கிட்டு இருக்கோம், உனக்கு இன்னும் சொர்ணம் வரலையாடின்னு அவன் இவனுக்கு திட்டினது இயேசுவுக்கு எப்படி இருந்திருக்கும்? மதுரமாக இருந்திருக்கும். ஃபர்ஸ்ட் டைம் கைது பண்ணதுல இருந்து ஒருத்தன் தனக்காக இன்னொருத்தனை திட்டுறான், இயேசு திரும்பி அவனை பார்த்திருப்பாரா இல்லையா? இப்ப நீங்க ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்கு போறீங்க. நீங்க ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்கு போயிட்டு நீங்க ஒன்னும் கடை எடுக்கல. நீங்க வெளியே வரும்போது அந்த மெஷின் கத்திருச்சு, கத்திருச்சு. இந்த கடை செக்யூரிட்டி எல்லாம் வந்து இப்ப உங்களுக்கு 2-3 பேர் சுத்திட்டாங்க. சுத்தி உங்களுக்கு சும்மாவே மொஸ்க் தெரியும், ஆனா ஆபத்துல மொஸ்கா வரும் இல்லையா? வணங்குதான். யாராவது தமிழ் தெரியாது, கொஞ்சம் கொஞ்சம் தான் தெரியும் என்று சொல்லுறவங்களுக்கு you must அடிச்சு ஃபைன். அப்போ மம்மி என்று கத்துனமோ, அம்மா என்று கத்துனமோ பார்க்கலாம். சரியா? ஆபத்துல மாட்டிக்கிட்டா நமக்கு இங்கிலீஷ் எல்லாம் வராது, நொஸ்கெல்லாம் வராது இல்லையா? அப்ப ராணா ராவணா ரீனா ரீனா ராணா ராவணா. மற்ற நேரத்துல தானே அவள் நல்லவள், அவள் கிருபையில கிருபை என்று முடியாது. சில பேர் ரட்சிக்கப்பட்டோம்னா கிருபை இல்ல, கிருப கிருப கச்சதே கிருப தாங்குகிறது. செவிட்டுல விட்டா அம்மா அப்படியே. இப்போ நாஸ்குல வந்து இந்த செக்யூரிட்டி காரங்க எல்லாம் உங்களை கேக்குறாங்க, என்ன நீ எடுத்த? நீங்களும் பேக்ல இருந்து எல்லாம் எடுத்து காட்டுறீங்க, நான் காசு கொடுத்து வாங்கின ஐட்டம் தான் இருக்கு, ஒன்னும் தூக்கிட்டு வரல.
வருது. அவன் சொல்றான் இல்ல இல்ல என்னமோ ஒரு பிரச்சனை இருக்கு அப்படிங்கும் போது எப்படி ஒரு ஃபீலிங் வரும் உங்களுக்கு? அப்போ நீங்க பாப்பீங்க, ஐயோ எனக்கு தெரிஞ்ச யாராவது வர்றாங்களா இல்லையான்னு ஒரு தனிமை உணர்வு வரும். அந்த நேரத்தில் நான் 20 வருஷமா இந்த வேகன்ல தான் இருக்கிறேன் அவங்க வராது, ஏதோ இப்பதான் வந்து மாட்டிக்கிட்ட மாதிரி ஒரு தனி ஃபீலிங் ஒன்று வரும். விளங்குதா? சரிதானே? அந்த நேரத்தில் திடீர்னு உங்களுக்கு முன்ன பின்ன தெரியாத ஒரு ஆள் டக்குன்னு அந்த செக்யூரிட்டிக்காரங்கிட்ட, ஏய் ஏன் சும்மா இவங்களை போட்டு குழப்பற, முதல்ல மெஷினை பாரு, மெஷின்ல ஏதாவது பிரச்சனை இருக்கான்னு பார்த்தா உங்களுக்கு அந்த ஆளை கட்டி பிடிச்சி முத்தம் கொடுக்கணும்னு தோணுமா தோணாதா? குடும்பத்துல பிரச்சனை வந்தாலும் பரவாயில்ல, சொல்லுங்க பாக்கலாம். இல்ல உண்மையா சொல்றேன், அந்த மாதிரி ஒரு ஃபீலிங், ஒரு ஆபத்தான சூழ்நிலையில யாராவது உங்கள் உதவிக்கு வந்தார்கள் என்றால் எப்படி ஒரு ஃபீலிங் வரும்? இயேசுவுக்கு அப்படி ஒரு நிலை வந்தது. அதை விட பயங்கரமான ஒரு சூழ்நிலையில இருக்கிறான். இவன் இகழுகிறான், அவனோ மற்றவனை பார்த்து இயேசுவுக்காக திட்டுகிறான். நான் நினைக்கிறேன் இயேசு அப்படியே திரும்பி அவனை பார்த்திருப்பார். இயேசுவுக்கு ஒரு திடீரென இயேசுவுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் அந்த கள்வன் மற்றவனை திட்டியது. விளங்குதா? இயேசு கைது பண்ண நேரத்தில் இருந்து அவருக்கு வந்த அந்த அடி உதைகளின் மத்தியிலே முதல் இயேசுவை ஆசீர்வதித்தவன் அந்த கள்ளன். புரியுதா? அவன் மத்தவனை திட்டிட்டு இயேசுவை பார்த்து என்ன சொல்றான் தெரியுமா? 42வது வசனத்துல ஆண்டவரே என்று கூப்பிட்டான். தெய்வமே அவரை பார்த்து ஆண்டவரே என்று கூப்பிடவே முடியாத ஒரு சூழ்நிலையிலே இவன் இயேசுவை பார்த்து ஆண்டவரே என்று சொன்ன போது அது இயேசுவுக்கு ஒரு பயங்கர ஆசீர்வாதமா இருந்திருக்கும். சரிங்களா? நீங்க அந்த மாதிரி அந்த சூப்பர் மார்க்கெட்ல மாட்டிக்கிட்டு இருக்கும் போது யாராவது அப்படி உங்களுடைய உதவிக்கு வந்து அப்புறம் உங்களை பார்த்து சிஸ்டர் இல்லாட்டி பிரதர் அப்படின்னு உங்களுக்கு சொன்னா எப்படி இருக்கும் உங்களுக்கு? ஐயோ, இவன் ஆண்டவரை இயேசுவை ஆசீர்வதித்தான். சிலுவையிலே தொங்கிக் கொண்டு பரிதாபமாய் இருந்த அந்த இயேசுவை ஆசீர்வதித்த ஒரே நபர் இந்த கள்வன் தான். அவன் மனம் திரும்பவில்லை, அவன் ரட்சிக்கப்படவில்லை. அவன் ஒன்றை ஒன்று சொல்லுகிறான். அவன் சொல்றான், ஆண்டவரே நம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேனை நினைத்தரலும். உங்களுக்கு தெரியுமா இயேசு என்ன சொல்றாருன்ட்டு? நோ 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 நோ, இன்றைக்கு என்னுடனே கூட மகனே நீ பரதேசில் இருப்பாய். சும்மா அப்படி சொல்லுகிறாங்க, இன்றைக்கு நீ பரதேசில் இருப்பாய் என்று சொல்லலாமே. அவர் என்ன சொல்லுகிறார்? இன்றைக்கு நீ என்னுடனே கூட. அதாவது என்ன அர்த்தம்? எனக்கு பரதீசிலே கொஞ்சம் மேலே இருக்கிறது. பேதுரு புத்தகத்தை பார்ப்பாங்க. அவர் நோவா காலத்தில் செத்து போன ஆத்துமாக்களை போய் திட்டுகிறார். காவலில் இருந்த ஆவிகளுக்கு பிரசங்கம் செய்கிறார். அந்த பிரசங்கம் என்கிற சொல்ல வைத்துக் கொண்டு சில பேர் நினைக்கிறார்கள் இயேசு போய் சுவிசேஷம் சொன்னார், அப்புறம் ஆல்ட்ட கோர் கொடுத்தா எல்லாம் முன்னால வந்து ரட்சிக்கப்பட்டு பரலோகம் போனவன். அவர் திட்டினான். சரியா? அப்போ அதற்கு இயேசு இந்த கள்வனை தன் பக்கத்திலே வைத்துக் கொண்டார். பாத்தீங்களா? இயேசுவுக்கு பரதீசிலே ஒரு சீஷனாக இவன் இருந்தான். அந்த 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 3 நாள் வணங்குதா? புரியுதா உங்களுக்கு? ஏனென்றால் இப்போ இவர்கள் இயேசுவும் மரிக்கிறார், இவனும் மரிக்கிறான். பூமியிலே இயேசுனுடைய ஊழியம் முடிந்துவிட்டது. இனி இவனை பூமியிலே சீஷனாக வைத்திருக்க முடியாது. ஆகவே அவனுக்கு இயேசு கொடுத்த பாக்கியம் என்ன? என்னுடனே கூட வாடா பரலோகத்து பரதீசு. சும்மா பரதீசுக்கு போகாதே, என்னுடனே கூட வா. பார்த்தீர்களா? இயேசுடைய மரணத்தினால் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு பரதீசு போனவன் அந்த கள்வன். மல்குஸ், பரபாஸ், சிறைனை உரனாகிய சீமோன், இந்த கள்வன். கடைசி ஆளை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். லூக்கா 23வது அதிகாரத்திலே 46வது வசனத்தை வாசிங்க. இயேசு, பிதாவே உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று மகா சத்தமாய் கூப்பிட்டு சொன்னார். இப்படி சொல்லி ஜீவனை விட்டார். அடுத்த வசனம். 100க்கு அதிபதி சம்பவித்ததை கண்டு மெய்யாகவே இந்த மனுஷன் நீதிபரனாய் இருந்தான் என்று சொல்லி தேவனை மகிமைப்படுத்தினான். இந்த 100க்கு அதிபதி யார்? இந்த 100க்கு அதிபதி ரோம அந்த போர் வீரர்களின் அந்த ரோம படையிலே
போர் வீரர்களுக்கு 10 ஒரு தலைவன், 100 ஒரு தலைவன், 1000 ஒரு தலைவன் என்று இருப்பார்கள். அதிலே 100 போர் வீரர்களுக்கு தலைவனாய் இருக்கின்ற மனுஷன் 100க்கு அதிபதி. ஒரு மனுஷன் 100க்கு அதிபதியாய் வருவதற்கு ஒரு சாதாரண போர் சேவகனாக இணைந்து பல வருஷங்கள் ஒழுங்காக அவன் அந்த தன்னுடைய கடமையை செய்ய வேண்டும். ரோம போர் சேவகன் ஒழுங்காக தன் கடமையை செய்வதென்றால் அநேக யுத்தங்கள், அநேக கொலைகள், சரியா, ரத்தம் சிந்துதல், சண்டை, இப்படி மூர்க்கத்தனமாக இருந்துதான் 100க்கு அதிபதியாய் வர முடியும். ஆகவே 100க்கு அதிபதி என்பவன் இலகுவாக மனம் இழகக்கூடிய ஒருவன் அல்ல. ரத்தம் பார்த்து கொலை வெறியோடு மூர்க்கமாய் இருக்கக்கூடிய ஒரு நபர். இந்த 100க்கு அதிபதி இந்த இடத்துல எப்படி லூக்கா சொல்லுகிறார் என்றால், பாருங்கள், 100க்கு அதிபதி சம்பவித்ததை கண்டு, ஒரு 100க்கு அதிபதி என்று சொல்லி இல்லை, 100க்கு அதிபதி அதை கண்டான் என்று சொன்னால் என்ன அர்த்தம்? அந்த இடத்திலே இருந்த அதிகாரபூர்வமான 100க்கு அதிபதி. காய்பா பிலாத்துவிடம் போய் முறையிட்டு இப்படி இயேசு என்கின்றவனை கைது செய்ய வேண்டும் என்று சொல்லும் பொழுது, பிலாத்துவின் அரண்மனையில இருந்து அந்த கைது செய்கின்ற அந்த அரெஸ்ட் வாரண்ட் கொடுக்கப்படும் பொழுது, ஒரு பெரிய ஒரு கைது என்றபடியினால், அநேகர் சம்பந்தப்பட்ட ஒரு கைது என்றபடியினால் 100க்கு அதிபதியும் நேரடியாக போக வேண்டும். சில போர் சேவகர்களோடு 100க்கு அதிபதி கெத்சமனே போய் ஆக வேண்டும். அங்கே நடந்தவற்றை எல்லாம் அவன் காண வேண்டும். இயேசு மல்குசுக்கு சுகத்தை கொடுத்தது, காது கொடுத்தது இவன் கண்டான், கண்டிருக்கவே வேண்டும். இவன் அந்த இடத்துல நின்றிருந்த 100க்கு அதிபதி. புரிகிறதா? இயேசுவை கைது பண்ணி கொண்டு வரும் பொழுது அடித்தவர்களில் இவனும் ஒருவன். காய்பாவின் அரண்மனையிலே விசாரணை, பிலாத்துவின் அரண்மனையிலே விசாரணை, ஏரோது மாளிகையிலே விசாரணை. இவ்வளவுக்கும் இந்த 100க்கு அதிபதி அந்த சம்பவ இடங்களில் இருந்திருக்க வேண்டும், இருக்க வேண்டும் சட்டப்படி. பிலாத்து கடைசியிலே 39 தடவை வாரினால் அடிக்க வேண்டும் என்று சொல்லி ஆணையிட்ட பொழுது, அந்த இடத்திலே மேஜை போட்டு அமர்ந்து ஒவ்வொரு அடிக்கும் 1, 2 என்று குறி போட வேண்டியதே இந்த 100க்கு அதிபதி தான். ஆகவே அந்த ஒவ்வொரு வாரடியும் பட்டு அந்த சதை பீத்து கொண்டு வரும் பொழுது, அந்த சதை துண்டு, அந்த ரத்தம் எல்லாம் இந்த 100க்கு அதிபதியின் உடம்பிலே பட்டிருக்கும். கடைசியில் இவரை இழுத்து கொண்டு போகும் பொழுது போர் சேவகர்கள் கால்நடையாய் வந்தாலும் முன்னாலே குதிரை மேல் ஏறி இந்த பரிவாரத்தை நடத்தி கொண்டு போக வேண்டியதே இந்த 100க்கு அதிபதி தான். புரிகிறதா? ஆகவே சிரேனே ஊரானாகிய சீமோன், பரபாஸ், மல்குஸ் இவர்களுக்கெல்லாம் நடந்ததை எல்லாம் பக்கத்தில் இருந்து பார்த்தவன் இந்த 100க்கு அதிபதி. இவன் எல்லாவற்றையும் பார்க்கும் பொழுது இவனை அறியாமலேயே இவனுக்குள்ளே ஒரு மாற்றம் வந்து கொண்டிருக்கிறது. கடைசியிலே அந்த சிலுவையில அந்த கள்வர்களுக்கு இடையிலே ஏற்பட்ட சம்பாஷணையும் கூட கீழே இருந்தவன் கேட்கிறான். என்றால் 100க்கு அதிபதி கடைசியிலே தான் போக வேண்டும். புரிகிறதா? இவை எல்லாவற்றையும் பார்த்து, சூரியன் இருளடைந்தது, எல்லாவற்றையும் பார்த்து கடைசியில இயேசு மகா சத்தமாய் இப்படி சொல்லி அவர் உயிர் விடும் பொழுது, இயேசு இதை பார்த்து, 100க்கு அதிபதி இதை பார்த்து இப்படி சொல்லுகிறான், மெய்யாகவே இந்த மனுஷன் நீதிபரனாய் இருந்தான். என்றால் எங்கே இருந்தான்? முதல் 30 வருஷம் அந்த இயேசு வளர்ந்த அந்த வாழ்க்கையை சொல்லுகிறானா, அல்லது 3 வருஷம் ஊழிய வாழ்க்கையை சொல்லுகிறானா? நீதிபரனாய் இருந்தான் என்று எதை சொல்லுகிறான்? கெத்சமனே தோட்டத்திலே கைது பண்ணின நேரத்திலே இருந்து இப்பொழுது வரை நான் இந்த இயேசுவை அவதானித்தேன், மெய்யாகவே இந்த மனுஷன் ஒரு நீதிபரனாய் இருந்தான் என்று இயேசுவின் சார்பாக சாட்சி சொல்லி அதோடு நின்று விடாமல் இன்னொன்றை செய்கிறான். அவன் தேவனை மகிமைப்படுத்தினான். எந்த தேவனை மகிமைப்படுத்தினான்? யூதர்களின் தேவனை, இயேசுவின் தேவனை. ஆனால் இவனோ ஒரு ரோம 100க்கு அதிபதி. ரோம 100க்கு அதிபதி என்றால் அவர்கள் யூதர்களின் தேவனை நம்ப மாட்டார்களே.
அவர்களுக்கென ரோம தெய்வங்கள் உண்டே. அப்போ ஒரு அந்நிய மதத்தவன், ரோம மதத்தவன், யூதர்களின் தேவனையும் யூத மத சம்பந்தமான விஷயங்களையும் நம்பாதவர்கள். இந்த யூதர்களின் தேவனை இவன் மகிமைப்படுத்தினான். இப்போ இயேசு எந்த குற்றத்தின் நிமித்தம் யூதர்களால் கொலை செய்வதற்கு பிடித்துக் கொடுக்கப்படுகிறார்? இந்த தேவனுக்கு விரோதமாக தேவ தூஷணம் சொல்லுகிறார் என்று. சரியா? பார்த்தீர்களா? இயேசு இந்த யூதர்களின் தேவனுக்கு விரோதமாக தேவ தூஷணம் சொல்லுகிறார் என்று அந்த இயேசுவை சிலுவையிலே அறைகின்றார்கள் யூதர்கள். ஆனால் தலைகீழாக ஒரு விஷயம் நடக்கிறது. இயேசு உயிர் விடும் பொழுது யூதர்களுடைய தேவனை அவமதித்ததாய் குற்றம் சாட்டப்பட்ட இயேசுவின் நிமித்தம் அந்நிய அதிகாரி யூதர்களின் தேவனை மகிமைப்படுத்துகிறார். அந்த 100க்கு அதிபதி தேவனை மகிமைப்படுத்தின பொழுது அந்த யூதர்களுக்கு எப்படி இருந்திருக்கும்? செருப்பால் அடித்தது மாதிரி இருந்திருக்குமா, இருந்திருக்காதா? சொல்லுங்க பார்க்கலாம். இருந்திருக்கும். அவர்களுக்கு இதை பார்த்தவுடன் இவர்களுக்கு அவமானமாய் போய்விட்டது. ஐயோ, இவன் தேவ தூஷணம் என்று சொல்லி இவனை சிலுவையில் அறைந்தால் இவனுடைய மரணத்தின் மூலமாக இந்த 100க்கு அதிபதியே நம்முடைய அவமானம் அவமானம் என்று சொல்லி அடுத்த வருஷத்தை பாருங்கள் அவர்கள் என்ன செய்தார்கள் என்று. இந்த காட்சியை பார்க்கும்படி கூடி வந்திருந்த ஜனங்கள் எல்லாரும் யூதர்கள் அல்லவா? சம்பவித்தவைகளை பார்த்த பொழுது தங்கள் மார்பில் அடித்துக் கொண்டு திரும்பி போனார்கள். மார்பில் அடிச்சு கொண்டு போறான். அநியாயம் பண்ணிட்டாங்க. மார்பில் அடிச்சு கொண்டு போறதா இருந்தா இப்ப விளங்குதா உங்களுக்கு? அந்த 100க்கு அதிபதி ஆண்டவராகிய இயேசுவை ஏற்றுக்கொண்டான். ஏற்றுக்கொண்டு அவருடைய சீஷனாகி ரோமாபுரிக்கு போய் ஊழியம் செய்து பவுல் நீரோ மன்னனால் தலை வெட்டி கொலை செய்யப்பட்ட பிறகு இவனும் அதே இடத்தில் இயேசுவுக்காக மரித்தான். சரித்திரம் சொல்லுகிறது. கல்லறை, இவனுடைய கல்லறையும் ரோமாபுரியிலே இருக்கிறது. புரிகிறதா உங்களுக்கு? ஆகவே இந்த 5 பேரும் இயேசுவின் மரணத்தால் எப்படி பாதிக்கப்பட்டார்கள் என்று உங்களுக்கு நான் விளக்கப்படுத்தி விட்டேன். இதில் இருந்து நமக்கு என்ன தெரிய வேண்டும்? நம்முடைய ஆண்டவர் அவருடைய மரணத்திலும் ஜீவனை கொடுத்தார். நாம் நினைக்காதவர்களுக்கு. உண்மையாக நான் நினைக்கிறேன், எத்தனை பேர் சொல்லுவீங்க, ஐயோ இந்த விஷயங்கள் எல்லாம் எங்களுக்கு தெரியாது, இன்னைக்கு தான் கேள்விப்பட்டோம். மல்குஸ், பரபாஸ். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஏன் தெரியுமா? இப்படிப்பட்ட அநேக மறைபொருட்கள், புதை பொருட்கள் வேதத்தில் இருக்கின்றன. இயேசுவின் பிரசங்கங்களினால் ரட்சிக்கப்பட்டவர் உண்டு, அவருடைய அற்புதங்களினால் ரட்சிக்கப்பட்டவர் உண்டு. அவருடைய மரணத்தினால் ரட்சிக்கப்பட்டு ஊழியம் செய்த அந்த கல்வனை தவிர, கல்வனுக்கு சந்தர்ப்பம் கிடைத்திருந்தால் இந்த பூமியிலே வாழ அவன் வாழ்ந்து இயேசுக்காக செத்திருப்பான். ஆனால் மற்றவர்களையும் இயேசு பாதித்து அநேகருக்கு அவர் ரட்சிப்பை கொடுத்தார். இவ்வளவு நல்ல இயேசுதான் நம்முடைய ஆண்டவர். மல்குஸின் தேவன் நம்முடைய தேவன், பரபாசின் தேவன் நம்முடைய தேவன், சிரேனே ஊரானாகிய சீமோனின் தேவன் நம்முடைய தேவன், சிலுவையிலே அறையப்பட்ட அந்த கல்வனின் தேவன் நம்முடைய தேவன், அன்று ரட்சிக்கப்பட்ட அந்த 100க்கு அதிபதியின் தேவன் நம்முடைய தேவன். ஆமென். இந்த தேவன் உங்களை ஆசீர்வதித்து உங்களை தொடர்ந்து நடத்துவாராக.